அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. கைலை மலையாணி போற்றி போற்றி. ஐயா, நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசகருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாத வெண்பான். கருணாநிதியே கடவுளே அன்பர் பொருளான பேரின்ப பொற்பே ஒரு நாளும் நீங்காதெனதருவில் நின்ற சுகானந்தமே ஆங்கான் நீ சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து போற்றி திருஅகவல் என்ற அந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. ஆமா, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி என்ற 144வது வரிகளை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். இதுதான் நமக்கு இன்றைய தினம் கொடுக்கப்பட்ட வரி. இறைவனை போற்றி செய்வது மட்டும்தான் இந்த ஆன்மாவினுடைய வேலை என்பதை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும். இறைவனை போற்றி செய்வது ஒன்றுதான் நாம் எடுத்து வந்த பணியே. ஆனா மித்ததெல்லாம் என்ன பண்றோம்? நீங்க ஒரு வயல்ல நெல் வளர்றதை விட களை அதிகமா வளரும் பாத்தீங்களா? களைக்கு தண்ணியே விட மாட்டோம், களையை விதைக்கவே மாட்டோம். ஆனா நெல் வளர்றதை விட, மெயின் வளர்றதை விட அது தேவையில்லாத நிறைய வளரும். அந்த மாதிரி நாம வந்ததே சிவப்பயிரை விளைவிப்பதற்காக வந்தோம். நாம இந்த உடல் எடுத்ததே சிவம் என்ற பயிரை விளைவிப்பதற்காகத்தான் உடல் எடுத்தோம், உயிர் எடுத்தோம், எல்லாம் பண்ணுது. ஆனா நாம் என்ன பண்றோம்? நம்முடைய நிலத்துல சிவப்பயிரை விளைவிக்காம களைகளை விளைவித்து களைகளையே அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த களைகளை அறுவடை செய்யாம களைகளை நீக்கி நாம சிவப்பயிரை விளைவித்து நாம செய்கின்ற அந்த ஒரு செயல்தான் நமக்கு தெரியும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறகெனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பீராகள் சிவகதி விளையும் அன்றோ. செம்மையுள் நிற்பீராகள் சிவகதி விளையும் அன்றோ. நாம வந்ததே சிவகதியை விளைவித்து அதை அறுவடை செய்வதற்காகத்தான். மித்ததெல்லாம் ஊடு பயிர் தான், அதனால தெரிஞ்சுக்கணும். மித்ததெல்லாம் ஊடு பயிர் தான். இதுக்குத்தான் நம்ம என்ன பண்ணோம்? நாம தெரியாம அதான் சொல்றாரு, பாலுக்கே இறைத்தேன்றார். யாரு?
நாவுக்கரசர் சொல்றாரு, பாலுக்கே இறைத்தேன். சும்மா தேவையில்லாத தண்ணியை வாங்கி, அது மாதிரிதான் நம்ம வாழ்நாள்ல நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் தேவையில்லாத உலகவியல் விஷயத்துக்கே இறைச்சிக்கிட்டு இருக்கோம். அது என்னைக்கு நமக்கு புரிஞ்சு இல்ல இதெல்லாம் கலைகள் என்று அதை நீக்கி நாம திரும்ப நம்மளுடைய சிவகதியை விளைவிப்பதற்காக. ஆனா சிவகதியை விளைவிப்பதற்கு 2 நாள் தண்ணி ஊற்றுவோம். நம்ம சிவகதியை விளைவிப்பதற்காக வாரத்துல 2 நாள் தண்ணி ஊற்றுறோம். 2 நாள் தண்ணி ஊத்துனா போதும், கண்டிப்பா அந்த பயிர் வாடாது. அதனால அந்த வகையில எல்லா அடியார்களும் சிவகதியை சிவப்பயிரை விளைவிப்பதற்காக நாம இந்த பிறவி எடுத்திருக்கோன்ற அந்த நினைப்பை நாம் எடுத்து, இதுல என்னன்னா சில சமயம் பார்த்திருக்கீங்களா, நெல்லு நாத்து மாதிரியே இருக்கும், பார்த்தா அது நெல்லு கிடையாது, நெல்லு நாத்து மாதிரியே இருக்கும், ஆனா அதுவும் ஒரு கலையா இருக்கும். அது மாதிரி சைவத்துக்குள்ளேயே பெருங்கலை இருக்கு. உலகவியலை விடுங்க, உலகவியல்ல பெருங்கலைகள் இருக்கு, வேற வேற பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது வேற வேற செடின்னு. நெல்லு நாத்து மாதிரியே இருக்கும், ஆனா அது பாத்தீங்கன்னா அது வராது, அது நெல்லு விளைவிக்காது, பார்க்க நெல்லு நாத்து மாதிரியே இருக்கும். ஆனா அது அந்த மாதிரி பாக்குறதுக்கு சைவம் மாதிரியே இருக்கும், ஆனா சைவமா இருக்காது. பாக்குறதுக்கு சைவம் மாதிரியே இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா நாங்க சித்தர்கள் தான் எங்களுக்கு முழு வழிபாடுன்னு சித்தர் வழிபாட்டுல போயிடுவாங்க. சில பேர் இல்ல நாங்க சிவபெருமான் வழிபாடு தான் செய்வோம், ஆனா எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான், மற்ற கடவுள்களையும் வழிபாடு செய்வோம்னு அந்த மாதிரி ஒரு வழிபாடு. சில பேர் திருமுறை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு திருமுறை வழிபாடு. சில பேர் இசையால மட்டும்தான் வழிபாடு செய்வோம் அப்படின்னு இசைக்கு முக்கியத்துவம். சில பேர் இல்ல உளவாரம் மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு உளவாரத்துக்குள்ள. சில பேர் இல்ல நாங்க இது பண்றோம், நாங்க வேள்விகள் நடத்துறோம், வேள்விகள் தான் முழுமையான சைவம் அப்படின்னு அதுக்குள்ள ஒரு பாதிப்பு. இப்படி பல பேர் பல விதமா நம்முடைய சைவத்துல செய்து கொண்டிருந்தாலும், இப்படி செய்தா என்ன நடக்கும்னா, இந்த குருடன் யானையுடைய காலை தடவி தூண் மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரியும், குருடன் ஒரு யானையுடைய துதிக்கையை தடவி இது ஒரு இது கொலாய் மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரியும், காதை தடவி விசிறி மாதிரி இருக்கு. ஆக யாருமே முழுவதுமாக அந்த யானையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நினைப்பது போல இந்த சிதறல்கள் தான் சைவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கலையாக இருக்கு. சைவத்துல கண்டிப்பா எடுத்தவொடனே எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது. எடுத்தோடனே நாம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு சின்ன தொண்டு, பாட்டு பாடுறது பிடிக்கும், சில பேருக்கு உளவாரம் பிடிக்கும், சில பேருக்கு வேள்வி பிடிக்கும், இதெல்லாம் இப்படிதான் தொடங்கும். ஆனா முடிவது என்பது முழுமையான அன்பிலே முழுமையான பூசணையிலே சிவபெருமானோட திருவடிகளை தான் முடிக்கிற அந்த நிலைக்குத்தான் நம்ம போகணும் அப்படிங்கிறத சொல்லுவதுதான் திருவாசகம். திருவாசக சிந்தனை என்பது நாம புதுசா வர்றவங்களுக்கு சொல்ற விஷயம் இல்லை, அது தெரிஞ்சுக்கோங்க. இது புதுசா வந்தவங்களுக்கு சொல்ல, ஏற்கனவே ஊறி போய் நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய அடியார்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவதற்கு எடுக்கின்ற பெருமுயற்சி தான் திருவாசக சிந்தனை. அதனால இங்க ஆனந்த் என்னது திடீர்னு என்ன திருவாசகம் படிக்க கூடாதுன்றான், என்ன திருமுறை படிக்க கூடாதுன்றான், அதெல்லாம் யாருக்குன்னா உயர்ந்தவங்களுக்கு. ஆனா நம்மளுடைய முதல் நிலையில இது எல்லாம் படிக்கணும். நம்ம திருவாசகம் படிக்கணும், 12 திருமுறைகள் படிக்கணும், மெய்கண்ட சாத்திரங்கள் படிக்கணும், நாம நம்ம நம்முடைய சித்தாந்தம் படிக்கணும், எல்லாமே படிக்கணும். ஆனா அதுல இருந்து நாம நீங்களும் இப்ப உடல் மூலமா தான் இறைவன் அணுகின்றோம். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தான் தெரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியலன்னா, உடல் மூலமா தான் நம்ம இறைவனை அணுகிறோம் இல்ல. இந்த உடல் வச்சுக்கிட்டு தான் நம்ம 5 புலன்கள் வழியாத்தான் உலக இன்பத்தையும் அனுபவிக்கிறோம், இறைவனுடைய அருள் இன்பத்தையும் அனுபவிக்கிறோம். உடல் மூலமாக கருவி கரணங்கள் மூலமாகத்தான் அனுபவிக்கிறோம். அதுக்காக இறைவனை அடைவதற்கு கருவி கரணங்களே போதுமான கிடையாது, இதை தாண்டணும். கருவிக்கரணங்களை தூக்கி எறியணும். எந்த கருவிக்கரணங்கள் மூலமாக இறைவனை நாம் அறிந்தோமோ அந்த கருவிக்கரணங்களை தூக்கி எறியணும். இப்ப 2 வயசு 1 வயசுக்குள்ள நடக்கிறதுக்கு நடவண்டி பழகும் இல்லையா, நடவண்டி பழகும். நடவண்டி பழகிருச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணணும், நடவண்டிய தூக்கி போட்டு தனியா நடக்கிறது தான் அந்த குழந்தையினுடைய முதிர்ச்சி. இல்ல 25 வயசாகி நான் நடவண்டியை பிடிச்சுதான் நடப்பேன் அப்படின்னா அது எந்த அளவுல முதிர்ச்சி ஆகாது. அது போல நடவண்டியை வச்சு பயிற்சி செஞ்ச நாம நடவண்டியை தூக்கி போட்டு நடக்கக்கூடிய ஆற்றல் மாதிரி நாம உடலோட வந்த நாம உடல் கருவிகளையும் கலைந்ததுக்கு அப்புறம் தான் பெருமான் அடைய முடியும். அது போலத்தான் தேவாரத்தை வச்சு சிவபெருமான அழிஞ்சாலும் தேவாரத்தை கொண்டு போய் சாமி கொண்டு சேர்க்காது. தேவாரம் என்பது நடைப்பயிற்சி செய்யும் போது கிடைக்கின்ற நடைவண்டி மாதிரி தான். தேவாரமா இருக்கட்டும், திருவாசகமா இருக்கட்டும், மெய்கண்ட சாத்திரமா இருக்கட்டும், எல்லாமே. சில பேர் என்னன்னா மெய்கண்ட சாத்திரம் சித்தாந்தம் தான், சித்தாந்தத்தை தாண்டி ஒண்ணுமே இல்லை, அது மட்டும் படிக்கணும் அப்படின்னு
ஒரு வேட்கையை உருவாக்கி அதையே கிளாஸ், அதையே எங்க பார்த்தாலும் சித்தாந்த கிளாஸ், எங்க பார்த்தாலும் நல்லது மக்கள் நடைவண்டியாக பயன்படுத்துற அளவுக்கு. ஆனா கடைசி வரைக்கவே அதைத்தான் நான் பிடிச்சிட்டு இருப்பேன். அப்படின்னா இறைவனை அடைவதற்கு திருவாசகமும் கூட தடை. அதுதான் வெற்றி. அவனுக்கு எதுவுமே இருக்காது. திருவாசகத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு 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 கருவிதான், எய்டட் தான், கருவி எய்டட் தான். மந்திர சாமி ஒரே ஒரு நிமிஷம். அடியார்கள் நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்க. சொக்கநாதா. ஆக இறைவனை இப்ப சாப்பாடு பண்றப்போ நிறைய கருவி கரணங்கள்லாம் வச்சு பண்ணுவோம்ல. சாப்பாடு பண்றப்போ சட்டி இருக்கும், வடை சட்டி இருக்கும், கரண்டி இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த கரண்டி இருக்கேன்றதுக்காக கரண்டி எடுத்து சாப்பிடுவோமா? வடை சட்டியை சாப்பிடுவோமா? தட்டுதான் நம்மளுக்கு அது சாப்பாடை தூக்கி கொடுக்குதுன்றதுக்காக தட்டை கடிச்சு திம்பமா? இல்ல, சாதத்தை மட்டும்தான் சாப்பிடுவோம். அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு உய்யும் பொருள், இந்த ஆன்மாவுக்கு உயர்வு பொருள் என்பது என்ன அப்படின்னா இறைவன் மட்டும்தான். இறைவனை காட்டுகின்ற உபகரணங்கள் தான் திருவாசகமா இருக்கட்டும், திருமுறையா இருக்கட்டும், எல்லாமே. அந்த உபகரணங்களை உண்ணுவது அது எய்டு பண்ணுது, அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது குக் பண்றதுக்கு, அதை பண்றதுக்கு. ஸ்பூன் இருந்தாலும் ஸ்பூனை சாப்பிட மாட்டோம்ல, ஸ்பூன் எடுத்து வாயில வச்சு நம்ம சாதத்தை மட்டும் சாப்பிடும். அது போல சிவத்தை உண்ணுவதற்காகத்தான் இது எல்லாமே. புரிஞ்சுதுங்களா? நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதனால இவைகள் எல்லாம் கருவிகளாக இருந்தோம். ஐயா ஏணி மாதிரி சொல்லலாமா ஐயா? அருமை அருமை அருமை. ஏணி மாதிரி சொல்லணும். ஏணி, ஆனா ஏணி ஏறிட்டு ஏணியை தள்ளி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கீழே இறங்கணும், அதுக்காக ஏணின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஏணி தயவு தேவைப்படும். ஆனா சிவபெருமான் என்ற பொருளை நாம் அடைந்ததுக்கு அப்புறம் திரும்ப எந்த ஏணியும் தேவைப்படாது, திரும்ப இறங்கவே மாட்டோம். அதனால ஏணி என்பது சரியான பொருளா இருக்கா. ஏத்தி விட்ட ஏணிய தள்ளி விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இங்க அப்படி கிடையாது. ஏறி போய்கிட்டே இருக்கணும், ஏறி போய்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த வேதங்கள், அப்போ இவைகள் எல்லாம் இறைவனிடம் கொண்டு சேர்க்குகின்ற கருவிகள். இவைகள் எல்லாம் இறைவனை நமக்கு மிக அருகிலே இறைவன் யார் என்பதை உணர்த்துகின்ற கருவிகள். அது எதுவாக இருக்கு, எல்லாமே எழில்ஞான பூசையா இருக்கட்டும், எல்லாமே ஞானமும் கூட இறைவனை அருகில் வைக்கின்ற கருவிதான். ஞானமும் கருவிதான், ஞானமும் கருவிதான். ஆனா இறைவனை அடைவதற்கு அதையும் தாண்டணும். அதனால நாம படிக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் விடுவது. எல்லாம் இழந்த நலம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதியே சொல்லுவாங்க இல்லையா. பாத்துறீங்களா? பாத்தீங்களா? எதுல வரும்? கந்தர் அனுபூதி தானே. கந்தர் அனுபூதியா? கந்தர் அனுபூதி. எல்லாம் இழந்த நலம். எல்லாம் இழந்த நலம்னா பெற்ற இழப்புதான் இழப்பு. பெறாம எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னப்பா, நான் வந்து ஒரு காலையில எப்பயுமே வரதா இருப்பேன், காலையில சாப்பிட மாட்டேன். என்னாச்சு? ஏன்னா எங்க அம்மா காலைல குக் பண்ண மாட்டாங்க, அதனால நான் காலைல சாப்பிட மாட்டேன், அது விரதம் அப்படின்னு சொல்றது விரதம் இல்ல. எல்லாம் இருந்து துறப்பதுதான் இழப்பு. அதாவது எல்லாத்தையும் பெற்றுட்டு அதுக்கப்புறம் இழக்கிறது தான் இழப்பு. அது மாதிரி கருவி கரணங்களை பெற்று இழக்கணும், அதுக்கப்புறம் தண்ணீர் திருமுறைகளை பெற்று இழக்கணும், 14 மெய்கண்ட சாஸ்திரங்களை பெற்று இழக்கணும். அப்படி எல்லாத்தையும் பெற்று எல்லாத்தையும் இழப்பதற்கு பேரு தான் என்னது? நலம் என்று சொல்லுகின்ற. அப்போ ஞானம் என்பதும் தடைதான். அதனால ஞானம் எல்லாமே கருவிகள் தான். இந்த கருவிகளையும் இழந்து பெருமானை அடைவதுதான். அப்போ நாம பிறந்தது எதுக்காக? இந்த பூமியில நாம வந்து பிறந்தது எதுக்காகன்னா முழுவதுமாக சிவத்தை அனுபவிப்பதற்காக. அவனை படிக்கிறதுக்கு இல்ல. சிவம் என்பது படிக்கிற பொருள் இல்ல, சிவம் என்பது பார்க்கிற பொருள் இல்ல, சிவம் என்பது அனுபவிக்க வேண்டிய பொருள்.
விண்டோ ஷாப்பிங் பண்ணக்கூடாது. சிவபெருமான் என்ன பண்ணக்கூடாது? விண்டோ ஷாப்பிங் பண்ணக்கூடாது. நம்ம பாத்துறீங்களா? எதுவுமே வாங்க அப்படியே பார்த்துட்டு வந்துருவோம்ல. கையில பெரிய பெரிய மால்ஸ் எல்லாம் போனோம்னா சாமியை போய் பார்ப்போம், நல்லா இருக்க, எதையுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம், எல்லாம் வந்து விண்டோ ஷாப் பண்ணுவோம். அந்த மாதிரி கோயில்ல போயிட்டு சிவபெருமானை விண்டோ ஷாப்பிங் பண்ணக்கூடாது. அவனை கரையம் கொடுத்து வாங்கிட்டு வரணும். அவனுக்கு கொடுத்து வாங்குறது என்னன்னா, நம்ம கொடுக்குற பால், பழம், பித்தளை பாக்கு அதெல்லாம் கிடையாது. நம்முடைய அன்பு என்ற பொருளை கொடுத்துட்டு அவனை வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவனை வாங்கிக்கலாம். அதனால அப்பேற்பட்ட அளவுல சிவபெருமானை பெறுவதற்காகத்தான் வந்திருக்கோம். சிவம் என்பது பார்க்கிற பொருள் இல்ல, பழகிற பொருள் இல்ல, அது அனுபவிக்கக்கூடிய பொருள். கலாச்சரியனம்மா சுவாமி, எனக்கு அது டவுட், அதனாலதான் நான் கேட்டு வந்தேன். ஆன்மாவோட உடல் என்பதை மறந்து ஆன்மா இறைவன்கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த மாதிரி வரலாங்களா? அது உடல் என்பது மறந்து போயிடும் சில நேரம், அது ஆன்மா வந்துட்டு எங்கோ கலக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி பண்ணலாங்களா? இருக்கும் அந்த மாதிரி இல்ல இல்ல, அதுதான் ஒவ்வொருத்தவங்களுடைய உணர்வு தான். அதாவது உணர்வால பெருமான கலக்கிறது. தெரியல, தெளிவா அது கேட்டுக்கலான்ட்டு. பண்ணிக்கலாம். அது பெருமானை அனுபவிக்க வேண்டும், அது மேல தெரிஞ்சுக்கணும். அவனை அனுபவிப்பதற்கு தேவையான உபகரணங்கள், அல்வா சாப்பிடணும், ஒரு வடை சட்டி வேணும், கோதுமை பால் வேணும், நெய் வேணும், சர்க்கரை வேணும், கிண்டது கரண்டி வேணும், கீழே அடுப்பை பத்த வைக்கணும். இதெல்லாம் செஞ்சு கிட்டே இருந்தா கடைசி அல்வா வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிடணும். கடைசி வரைக்கும் நான் கிண்ட மட்டும்தான் செய்வேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுதான் நான் உழவாரம் மட்டும்தான் பண்ணுவேன், நான் வந்து சாமி கிட்ட ஞானத்துக்கு போக மாட்டேன்றது அல்வா கஷ்டப்பட்டு கிண்டிட்டு சாப்பிட வச்சோம். நான் தேவாரம் மட்டும்தான் படிப்பேன், சிவரைவன் அனுபவிக்கலாம் மாட்டேன்றது அல்வாவை கிண்டி வச்சுட்டு சாப்பிடாம உட்காந்துட்டே இருக்கிறது தான் சமம். ஆனா எந்த இதுவும் இல்லை, நான் இறைவனை உண்ணுவேன். அவனா இறைவன் யார்? உணர்கரியவன். அவனை எளிமையா சாப்பிட முடியும். அவனை அனுபவிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவன் அனுபவ பொருள் நினைக்கிறதே நீங்க செஞ்ச முக்தி. அவன் அனுபவிக்க வேண்டிய பொருள் நீங்க நினைக்கிறதே, ஆகா பெருமானை அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுனா என்ன? அவனோடு அப்படியே வந்து நாக்கும் அல்வாவும் வேற வேற இல்லாம அத்துவிதமாக கலந்திருப்பதை போல அவனும் நானும் எனக்குள்ள எழுந்திருக்கான். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இளங்கெதற்கு ஓர் கைமாறு என்பது போல இறைவனை சிவலிங்க திருமேனியிலே ஆவாகம் செய்வது போல ஆன்மாவிலும் ஆவாகம் செய்து அவனை எழுந்தருளச் செய்ய வேண்டும். அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ நம்ம பிறந்த அந்த ஒவ்வொரு செயலும் சிவகதியை விளைவிப்பது. சிவகதியை விளைவிப்பது என்பது எதற்காகனா சிவத்தை அனுபவம் செய்வதற்காக. ஆக நம்முடைய போற்றி திரு அகவல் என்பது சிவபெருமானுடைய வடிவங்களை காண்பித்து அது எப்படி இருக்கும்னு நமக்கு காண்பித்து நமக்குள்ள ஒரு வேட்கையை உருவாக்குதோ, இவன் அனுபவிக்க வேண்டிய பொருள். நீங்க பாத்துக்கீங்களா? எங்க ஊர்ல நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் தெற்கு கோபுரம் போறீங்கன்னா நர்சூஸ் காஃபி அந்த இடத்துல ஒரு கிழக்கு கோபுரம் நினைக்கிறேன், கிழக்கு கோபுரமா இல்ல மேற்கோபுரம் நர்சூஸ் காஃபி கடை இருக்கும். அதை நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே உங்களுக்கு தூக்கும். அப்படி அதை வந்து தாண்டி போவே முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு போவோம் அந்த இடத்துல. அப்ப அந்த அரோமா, அந்த ஸ்மெல்ல நம்ம என்ன பண்ணுதுன்னா அதை அனுபவிக்கணும்ன்ற வேட்கையை உருவாக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த போற்றி திருவகவல்ன்றது இறைவனுடைய அந்த முழு நீல வடிவங்களை நமக்கு விரிச்சு காட்டும் போது அவனை அனுபவிக்கணும்ன்ற வேட்கையை இந்த போற்றி திருவகவல் நமக்கு உருவாக்குது. அவ்வளவுதான். அப்போ இந்த போற்றியா இருக்கட்டும், நம்ம பெருமானை படிக்கின்ற எந்த பொருளும் அவனை அனுபவிக்க வேண்டும்ன்ற வேட்கையை உருவாக்குனாதான் அது சரியான பாதையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இறைவன் என்பவன் அனுபவத்துக்கு உரியவன் அப்படிங்கிற அந்த செய்தி. அப்போ இந்த போற்றி திருவகவல் நம்மளுடைய 12 திருமுறைகள், மெய்கண்ட சாஸ்திரம், நீ மற்ற எந்த படிப்பு படிக்கிறீங்க, திடீர்னு சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே அப்படின்னு சினிமா பாடல் கேட்கும் போதும் இறைவனை அனுபவிக்க வேண்டும்ன்ற எண்ணம் ஏற்பட்டா அதுவும் நன்மையே. அதுதான் இப்ப இது முழு நோக்கமே. நம்மளுடைய திருவாசகம் எல்லாருடைய நோக்கம் என்னன்னா இறைவனை நீ நல்லா பிச்சு சாப்பிடணும், நல்லா கடிச்சு சாப்பிடணும்னா சிவலிங்க திருப்பி வாய்க்குல போட்டு கடிச்சுதான் எனக்கு யாரும் ஆனந்த சொல்லியிருக்காங்க. அதனால நாளைக்கு என்ன பண்ணிடுவான், போட்டு சிவபெருமான் லிங்க திருமணி வாயில போட்டு கடிச்சிருவாங்க. அது இல்ல, அந்த உண்ணுதல் என்பது நாவுக்கு தான். ஐம்புலன்களும் ஆறத்தந்த ஐம்புலன்களும் ஆறத் தருகின்ற ஒரே ஒரு
ஒரு பொருள் என்ன அப்படின்னா, ஐம்புலன்களுக்கு இன்பம் பயப்பது என்பது அதாவது நம்மளுடைய இல்லறவியல்ல ஏற்படுகின்ற இன்ப நுகர்வு. இந்த இல்லறவியல்ல ஏற்படுகின்ற இன்ப நுகர்வு தான் 5 புலன்களுக்கும் நமக்கு இன்பம் பயக்கும். ஆனா அது தருகின்ற இன்பம் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கும். ஆனா இறைவனுக்காக செய்கின்ற இந்த எழில்ஞான பூசையிலே இறைவனை அனுபவிக்கும் போது அந்த 5 புலன்களும் ஆறத் தருகின்ற இன்பம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதனாலதான் இறைவன் என்பவன் அனுபவிக்க வேண்டிய பொருளாக சொல்லப்படும். சரிங்களா? அப்போ இறைவனை அனுபவம் செய்வதற்காக நாம பிறந்திருக்கோம். கிளியர் ஐடியா. இந்த திருவாசகம், போற்றி திருவகவல், நம்முடைய 12 திருமுறைகள், பெரிய புராணம், கந்த புராணம், இது எல்லாமே அவனுடைய நீல அகலங்களை காட்டி அவனை அடைய வேண்டும் என்ற வேட்கையை உருவாக்குகின்ற கருவிகளே. அவன் அடையணும். இவ்வளவு பெரியவனா? திருவிளையாடல் புராணம் படிச்சா வந்தி பாட்டிக்கு அருள் செஞ்சிருக்கானே, கருங்குருவிக்கு உபதேசம் செஞ்சிருக்கானே, இது நம்ம நாரைக்கு முக்தி அளிச்சிருக்கானே, இப்படி பல வளையல்கள் விட்டுருக்கானே அப்படின்னு கேட்கிறப்போ, சரி இவ்வளவு எளிமையா வருவானா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்த மாதிரி எனக்கும் வருவானான்ற வேட்கையை உருவாக்குறதுக்குத்தான் திருவிளையாடல் புராணம். மணிவாசகருக்கு இறங்கி வந்த மாதிரி நமக்கும் வருவான், குறுந்த மரத்தடியில வீற்றிருப்பான் நமக்காகன்ற எண்ணம் எழுவதற்காகத்தான் திருவாசகம். இல்ல அதெல்லாம் எட்டாக்கனி, சிவபெருமான் மாணிக்க வாசகத்துக்கு தான் வருவாரு, நமக்கு எல்லாம் வரமாட்டாரு அப்படின்ற நம்பிக்கையில படிச்சீங்கன்னா, அது அவநம்பிக்கையில படிச்சோம் அப்படின்னா அது நமக்கு நாம எந்த அளவுலையும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை. நல்லா தெரிஞ்சு மணிவாசகர் மாதிரி பொழுதொரு காலத்து தொழும்பு கண்ணீர் மூழ்க அழுது அடியடைந்த அன்பன் அப்படின்னு சொல்லுகின்ற அவர் 6 காலமும் பூஜை பண்ணுவாராம். எப்போ? எல்லில் கங்குல். எல்லில்னா பகல்லையும் 6 காலம், இரவுலையும் 6 காலம். அப்ப எத்தனை காலம் வருது? 12 காலம் வருது. 12 காலமும் பூசப்படுவாராம். 12 காலம் எப்படி பூசப்பட முடியும்? அவரே யாரா இருந்தாரு? முதலமைச்சரா இருந்தாருல்ல, எப்படி பூசை பண்ண முடியும்? முழுக்க முழுக்க அகப்பூசல் இருக்கு. அகப்பூசையில மட்டும்தான் நீங்க நினைச்ச 6 காலம் பண்ண முடியும். அகப்பூசை தெரிஞ்சவங்களுக்கு தான் 6 காலமும் பூசனை பண்ண முடியும். எனக்கு என்னுடைய கூலி கொடுக்கலாமா? அவங்களை பார்த்து பல காலம் ஆச்சு. அடியனுடைய கூலி அடியார்கள் முடிஞ்சா இது கொடுக்கலாம், எல்லாரையும் பார்க்கணும்னு அடியன் ஆசைப்படுறேன். நமச்சிவாயம். இந்திராமா தெரியுறாங்க, சாந்திமதி அம்மா, சுசிலா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, சாந்தாமணி அம்மா, சந்திராமணியன் அம்மா, அங்கர்கண்ணி அம்மா, ரஞ்சிதாமணி அம்மா, கலா அம்மா, விமலா தேவி அம்மா, லோகநாயகி அம்மா, அள்ளி அம்மா அவர்கள் எல்லாம் தெரியுறாங்க. கலைச்செல்வி அம்மா எல்லாம் தெரியுறாங்க. அமைச்சர் அடியன் தவம் செஞ்சிருக்கேன். அமைச்சர் எல்லாரையும் பார்க்கறத அடியன் பல்கால பெருந்தவம் செய்திருக்கேன். தெரியல யாராவது பேசுங்க. நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க, தெரியல பேசுங்க. தெரியுறீங்க, பேச உடனே தெரியுறீங்க. யாராவது நீங்க ஓபன் பண்ணி சரஸ்வதி அம்மா தெரியுறாங்க. யாராவது குமாராணி அம்மா தெரியுறாங்க. குஹப்பிரியா அம்மா தெரியுறாங்க. தவம் செஞ்சிருக்கேன். அருமை. உங்க எல்லாரையும் பார்த்த பெருந்தவம். உங்களை பார்த்தோன்னே மறந்துடுவேன் எப்பயுங்க. நீங்க எங்க விட்டேன்னு மட்டும் என்னை கூட்டிட்டு வந்துருங்க சுவாமி. எங்க விட்டேன் ஐயா? 12 காலம் பூஜை செய்யறது அகப்பூஜை மட்டும் தான். அருமை. இந்த 12 காலம் நம்ம பூசனை செய்வது என்பது அகப்பூசையில மட்டும்தான் விளையும். இந்த அகப்பூசை என்பது நம்ம புறப்பூசை செய்யறோம்ல, அது அப்படியே அகத்துல பண்றது. சிவலிங்க திருமேனி எழுந்தருள செய்து நீங்க என்னென்ன தூபம் காட்டணும், என்ன தீபம் காட்டணும், என்ன பண்றோன்றத மனசுல பண்ண தெரியறதுக்கு தான் முதிர்ச்சி. அதான் முதிர்ச்சி. மனசுல எப்ப பண்ண தெரியும்? மனக்கணக்கு எப்ப தெரியும்? 7 8 எவ்வளவு? 7 8 எவ்வளவு? 15 கூட்டல் 56 சொன்னாங்க பாருங்க. யாரும் 25 சொன்னாங்க பாருங்க. அவங்களை கூப்பிடுங்க ஃபர்ஸ்ட். 7 + 8 15. இந்த 15ன்ற மனக்கணக்கு டக்குன்னு எப்படி வந்துச்சு? பல முறை நம்ம கையில விரல் விட்டு எண்ணி பழகி நம்ம நிறைய கணக்கு செஞ்சு பழகி கையில வரலாம் விட்டு எண்ணாம அப்படின்றதுக்குள்ள ஆன்சர் பண்றோம்ல, அதுக்கு பேரு தான் மனக்கணக்கு. அது மாதிரி பல காலம் சிவபூசனை செய்து அது அப்படியே உடல்ல ஊறி போய் இப்ப எதுவுமே எனக்கு என்ன தேவையில்லை, எனக்கு எந்த உபகரணமும் தேவையில்லை. இப்ப என்றதுக்கு ஏதாவது தேவையா? சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்துறீங்களா? முத டீச்சரு 5 சாக்லேட்டு 2 ஆப்பிள வச்சு 2 ஆப்பிள் 5 இதெல்லாம் என்னங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் கையை விரல விட்டு எண்ணுங்கம்பாங்க. அதுக்கப்புறம் மனக்கணக்கு அப்படித்தான் வர மாதிரி. அதுக்காக எடுத்தவொடனே நீங்க மனத்துல சிவபூசை பண்ண தெரிஞ்சா நல்லது, அதனால தப்பு இல்லை. ஆனா இந்த மனத்துல சிவபெருமானை எழுந்தருள செய்வதுதான் அகப்பூசை தான் எல்லா பூசைகளை விட சிறந்த பூசனையா சொல்லப்படும். நாம அகப்பூசை செய்வதற்காகத்தான் என்ன பண்றோம்? அகப்பூசை என்ன பண்றோம்? புறப்பூசை பண்றோம். புறப்பூசை என்பது அகப்பூசையில பெருமானை எழுந்தருள செய்வதற்கு. அகப்பூசை தெரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, காய்கறி நறுக்கும் போது ஒரு பூஜை பண்ணிடலாம். நாம இதுல டிராவல் பண்றப்போ, பஸ்ல டிராவல் பண்றப்போ ஒரு பூஜை பண்ணிடலாம். பஸ் ஸ்டாண்டுல 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பூஜை பண்ணிடலாம். இப்படி பெருமானை எந்த இடத்திலும் உட்கார்ந்து பூஜை பண்றதுக்கான அந்த நிகழ்வை ஏற்படுத்துவதுதான் இந்த மொத்த சிவபூசனுடைய நோக்கமே. இப்ப அகப்பூசை வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? இந்த புள்ள கால்குலேட்டர் வச்சுதான் கணக்கு போடுற பிள்ளை மனக்கணக்கு தெரிஞ்சிருச்சு, கால்குலேட்டரும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்லை, எந்த இடத்துல இது போய் பொழைச்சிக்கும் கணக்கு பார்த்த பிள்ளை. அது மாதிரி இனிமே இது பூ நீருக்கெல்லாம் போக தேவையில்லை, சிவலிங்க திரும்பி எடுக்க தேவையில்லை, எதையும் பண்ண தேவையில்லை, ஆனா இது பொழைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அகப்பூசையில நிக்கணும். அதனால மாணிக்க வாசகர் என்ன பண்ணாரா, ஒரு நாளைக்கு 12 முறை சாமிக்கு பூஜை பண்ணுவாராம். ஒரு நாளைக்கு நைட்டு 6 முறை, பகல்ல 6 முறை. இப்படி பூஜை பண்ணா சிவபெருமான் வருவானா வரமாட்டானா? இப்படி பூஜை கண்டிப்பா வருவாரு. நம்ம கூட இருப்பாரு. ஆமா, அதனால என்ன ஆமா, அகப்பூசை செய்வதை நல்லா கத்துக்கணும். அதுக்காக புறப்பூசை அடியேன் ஒதுக்குறேன்னு சொல்ல வேண்டாம். புறப்பூசை கத்துக்கிறது அகப்பூசை செய்யறதுக்காக. கடைசி வரைக்கும் அகப்பூசை செய்ய மாட்டேன், புறத்திலேயே பூசலை செய்வேன்னா கடைசி வரைக்கும் வரல விடு. டீச்சர் 7 8 எத்தனைன்னு கேட்டா 7 மனசுல வை, 8 வரல் விடு, 7க்கு அப்புறம் 8 9 10 11 12ன்னா இது என்னைக்கு பெரிய கணக்கு போடும்? பெரிய கணக்கு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது 2 ஸ்தான கணக்க போடுறதுக்கே வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் 1000 லட்சத்துல என்னைக்கு கூட்ட போகுது? அதனால இது பெரிய அது மாதிரி புறப்பூசை என்பது அகப்பூசை செய்வதற்காகத்தான். நாம படிக்கிற சின்ன கணக்கு வாய் கணக்கு மனக்கணக்கா மாறினாத்தான் நல்லது. மனக்கணக்கா மாறலைன்னா அவ்வளவுதான். அது மாதிரி அகப்பூசை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க உட்கார்ந்தாலும் சிவனை பூசனை செய்ய முடியும். ஆனா அகப்பூசை செய்யணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? யாராவது கரெக்டா சொல்லுங்க. அகப்பூசை செய்யணும்னா உங்களுக்கு வேணும், என்ன வேணும்? அன்பு வேணும்னு சொல்லாதீங்க. அது எப்பவுமே நம்ம சொல்றோம். அன்பு இருக்கணும், அன்பும் மனசும் இருக்கணும். அன்பை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா எது கேட்டா நீங்க அன்பு சொல்லிருவீங்கன்னு தெரியும், அதனால அன்பை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வேணும், மனசு வேணுங்கய்யா. பயிற்சி, பயிற்சி, நிதானம், பயிற்சி, பயிற்சி, நம்பிக்கை, நம்பிக்கை, உண்மையாக இருத்தல், மனக்கட்டுப்பாடு, கோபத்தை விட வேண்டும், கோபத்தை விடுதல். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக ஆன் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இது சொன்ன உடனே உங்க எல்லாத்துக்கும் பகீர் ஆயிடும். இப்ப நான் சொன்ன உடனே பகீர் ஆயிடும். அது நிறைய பேர்த்துக்கு பகீர் ஆகும். ஒரு பகீர் செய்தி என்னன்னா, அகப்பூசை செய்யணும். நம்ம கிருஷ்ணவேணி மியூட் பண்ணிக்கலாம் சாமி, அடியார்கள் பேசுறப்போ ஆன் பண்ணிக்கலாம். அகப்பூசைனா திடீர்னு கட் ஆயிட்டீங்க, எல்லாரும் தெரியல எனக்கு. சரி, அகப்பூசை செய்யணும் அப்படின்னா ஒண்ணு வேண்டும் நமக்கு. அது என்னன்னா தீட்சை. நமக்கு தீட்சை வேணும். ஆனா படுபாவி, இவ்வளவு நாளா செய்யலான்னு இப்ப தீட்சை வேணும்னு சொல்லிட்ட, நான் எங்க போறது, எதுக்கு போறது, என்ன பண்றது அப்படின்னா கவனிங்க. தீட்சை அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்ப நமச்சிவாய மந்திரம் உங்களை அறியாம சொன்னீங்களோ அப்பவே குருநாதர் உங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டாரு. தீட்சையினுடைய ஆணித்தரம் என்ன தெரியுமா? தீட்சையினுடைய ஆணித்தரம் நல்லா கவனிங்க. தீட்சை வேண்டும். தீட்சை வேணும்னா என்னன்னா முறையாக அவரும் நம்மளும் கனெக்ட் ஆகணும். அதுக்கு பேர் தான் தீட்சை. ஒண்ணும் கிடையாது. தீட்சைனா ஒண்ணும் கிடையாது, சிவபெருமானை தவிர பெருந்தெய்வத்தை எண்ணுதல் கூடாது. அதுதான் தீட்சை. அதுதான் சமயதிக்கை. சமயதிக்கைன்னு என்னது? சிவபெருமானை தவிர எனக்கு மற்றொரு தெய்வம் கனவிலும் நனவிலும் நினையாது, எனக்கு யாரும் பெரியவன் கிடையாது, சிவன் ஒருவன் தான் என்னுடைய தலைவன் அப்படிங்கிற அந்த முழு நீள நினைப்பு தான் சிவதீட்சை.
அதுதான். அது கன்ஃபார்மா இருந்தா தான் நீங்க அகப்பூசை செய்யணும். இல்ல நான் சனிக்கிழமையான ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா பக்த பச்சல நாமத்தை போட்டு நாங்க போயிடுவேன். வெள்ளிக்கிழமையானா நான் போய் தீ மிதிக்க போயிடுவேன். வியாழக்கிழமையானா சாய்பாபாவுக்கு நான் வந்து ஒரு இது சுண்டல் கிண்டி கொடுக்க போயிடுவேன். புதன்கிழமைனா இப்ப என்ன ஒரு பஞ்சாயத்துனா, இன்னைக்கு பாக்குறேன், இன்னைக்குதான் இன்னைக்கு குரு பயிற்சியா நேத்து குரு பயிற்சியா? என்னைக்கு குரு பயிற்சி? நேத்தானே குரு பயிற்சி. குரு பயிற்சி தெரியல, ஸ்டேட்டஸ் பார்த்தாதான் தெரியும். எனக்கு நாளும் தெரியாது, கிழமையும் நான் இருக்கிறது ஒரு இடம், இங்க கேலண்டர் இருக்காது, நான் கேலண்டரையும் பார்க்க மாட்டேன். அது ஏதோ அடியாக ஸ்டேட்டஸ் பாக்குறப்ப தெரியும். குரு பயிற்சினா நவக்கிரகத்துல இருக்கிற குரு ஒருத்தர் மாறுறார் இடத்த, அவரை தானே போய் கும்பிடணும். எங்க அப்பன் சத்தமே போடக்கூடாதுன்னு அவன் வந்து தட்சிணாமூர்த்தியா இருக்கிறவன்கிட்ட போய் அவனுக்கு மஞ்சத்துண்டை சாத்தி கொண்டக்கடலைய போட்டு மூஞ்சில மஞ்சத்தூள் துணிய போட்டு அவனை டார்ச்சர் பண்ணி அவன் டே நான் இல்லடா, நான் அவன் இல்லை, நான் கோபால் தப்பா தூக்கிட்டு வந்துட்டீங்க கோபால், நான் அவன் இல்லை கோபால், நான் வந்து குருன்றது நான் குருநாதருங்க, அவர் வியாழன் என்ற குருங்க, அவரு தான் பெயர்றாரு. நான் ஒரு நாளும் பெயர மாட்டேன். சிவபெருமான் என்னைக்காவது பெயருவானா? சிவபெருமானுக்கு அவனை பெயர்க்க முடியுமா? சிவபெருமானால செய்ய முடியாது. அவனை நாடு நடத்த முடியாது. அவனை இந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போட அப்படின்னு எல்லா நாட்டுக்கும் சொந்தக்காரன். அவனை போய் வேற நாட்டுக்கு போட சொன்னா போக முடியாது. அவன் நகரவே முடியாது. சிவபெருமான் நகரவே முடியாது, பெயர்ச்சி அடையவே முடியாது. அவன் எல்லாருக்குள்ளயும் இறைந்து கிடப்பதனால அவன் இறைவன் என்று பொருள். அவன் கடந்தும் உள்ளும் கிடப்பதினாலே அவனை கடவுள் என்று சொல்கின்றான். தெய்வம் என்றால் வேறு. தெய்வம்னா உயர்நிலையா இருக்கிறவங்க எல்லாம் தெய்வம். தெய்வம்னா இப்ப திருமால் ஒரு தெய்வம், மகாலட்சுமி ஒரு தெய்வம், ஆனா அவங்க இறைவன் அல்ல. ஏன்? மகாலட்சுமி எங்க இருக்க மாட்டா? எங்க இருக்க மாட்டா? அசுத்தமான இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல இருக்க மாட்டான்ல. மகாலட்சுமி ஏதோ ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஆமாவா? அன்பில்லாத இடத்துல இருக்கு. அதே மாதிரி பொறாமை இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான், சுத்தம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டான். அப்ப அவன் இல்லாத இடம்னு ஒரு இடம் இருக்கு. நம்ம அப்ப இல்லாத இடம் தான் சொல்ல முடியுமா? நம்ம அப்ப சுடுகாட்டுல இருப்பான், பிறந்த வீட்டுல இருப்பான், அவனுக்கு தீட்டு என்பது கிடையாது, பைத்தியக்கார மாதிரி இருப்பான், சுந்தரேஸ்வரனாவும் இருப்பான், அன்னை மீனாட்சியினுடைய கணவராகவும் இருப்பான், பிரத்யங்கா தேவியினுடைய கணவரா சரபேஸ்வராகவும் இருப்பான், எல்லாமாவும் இருப்பான். அவன் இல்லாத இடமே இல்லை. அவன் இல்லாத இடமே இல்லை. அதனால அவன் இறைவன். ஆனா மத்த சாமிக்கு இல்லாத இடம் இருக்கு. ஆமாவா இல்லையா? எந்த சாமியா சுடுகாட்டுல இருக்குமா? சுடுகாட்டுல வச்சு எந்த சாமியா கும்பிடுவீங்களா? அப்ப சுடுகாட்டுல இல்லாதங்கிறப்ப இந்த சாமி இல்லாத இடம் எதுன்னு கேட்டா சொல்லிடலாம். அதனால அவங்க இறைவன் இல்லை. புரியுதுங்களா? அவங்க எல்லாம் தெய்வம். தெய்வம்னு சொல்லலாம், தெய்வம்னு சொல்லலாம், இறைவன் சொல்லக்கூடாது. ஏன் இறைவன் சொல்லக்கூடாது? அவங்க இறைஞ்சு கிடக்கல. அவங்க எல்லா இடத்துலயும் இறைஞ்சு கிடக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் இறைஞ்சு கிடந்தா தான் இறைவன். ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இறைஞ்சு கிடந்தா இறைவன் அல்ல. எல்லாரையும் உள்ளும் கடந்தும் இருந்தா தான் கடவுள். அவன் கடவுள், இறைவன் என்பது சிவபெருமான் ஒருவனுக்கே சொந்தமான விஷயம், மற்றவங்களுக்கு சொந்தம் இல்லை. புரியுதுங்களா? பாருங்களேன், என்னமோ ஞாபகத்துல வந்து எங்க விட்ட, எதுக்காக இந்த இதுக்குள்ள வந்தேன்? இப்போ ஆலங்குளமா ஆலம்பட்டியா அந்த ஊர் என்னது? அது என்ன ஊருங்க? அது குரு பயிற்சி என்னது? ஆலங்குடியில இருக்கு. ஆமா ஆமா, ஆலங்குடியில இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு மேக்கப்ப போட்டு, லிப்ஸ்டிக்க போட்டு, அவருக்கு பஞ்ச கலர்ல எல்லாம் ஒரு 4-5 துணியை போட்டு சாத்தி, இவங்கத்தான் தெரியாம செய்யறாங்க. யாருக்கு தெரியாது? அடியவர்களுக்கு, பக்தர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு குருனா யாருன்னு தெரியும். அப்ப உள்ள இருக்கிற குருக்கள் இருக்காருல்ல, அவருக்கு நல்லா தெரியும் குரு பயிற்சி யாருதான். குரு பயிற்சி யாருக்குதான் நடக்குது? நவகிரகங்கள்ல ஒருவனான வியாழ குரு, வியாழ பகவானைத்தான் குருன்னு சொல்றோம், அவருக்கு தான் நடக்குது. வியாழன் என்பவர் யாரு? தேவகுரு. இவர் யாரு? சுக்கராச்சாரியா. சுக்கரன் என்பவர் யாரு? அசுரகுரு. என்னுடைய ராசிக்கெல்லாம் அதிபதி சுக்கிரன் தான். அது அசுரகுரு தெரியல. ஆனாலும் நம்ம வந்து ஆனா நம்ம அப்ப அசுரனுக்கும் அவன் தான் அப்ப, தேவர்களுக்கும் அவன் தான் அப்ப. அவன் இல்லாத இடம் எங்க? அவன் அசுரர்கள்ட்டையும் இருப்பான், தேவர்கிட்டையும் இருப்பான், பேய்கிட்ட இருப்பான், நாய்கிட்ட இருப்பான். அவன் வந்து எல்லார்கிட்டையும் இருப்பான். அதனால இப்போ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம்?
எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். கோவில் இருக்கிற குருக்களுக்கும் தெரியும், ஐயோ இது தப்புங்க, தப்பான பேர்கிட்ட. ஏங்க லெட்ரு குகப்பிரியா அம்மாவுக்கு லெட்ரு போட்டா குகப்பிரியா அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். நீங்க பெசாட்டுக்கு போய் சாந்தி அம்மாட்ட போய் கொடுத்து லெட்டரை கொடுத்துக்கு, அம்மா இந்தாங்கம்மா நீங்க பாருங்கம்மான்னு சாந்திமதி அம்மாட்ட லெட்டரை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க டேய் அந்த அம்மாவுக்கு லெட்டர் எனக்கு என்ன கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம், டேய் நான் வேற ஆளுடா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி நடுவுல இருக்கிறவங்க வருமானம். இப்போ கல்லா கட்டுறதுக்காக, ஆமா கல்லா கட்டுறதுக்காக தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் இத கொண்டக்கடலை மாலை யாருக்கு போடுறது, நம்ம அப்ப ஆமா. ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அப்பா நல்லா கவனிங்க, நம்ம அப்பா நீங்க என்ன மாலை போட்டாலும் ஏத்துக்குவான், ஊமத்தம்பூல மாலை போட்டாலும் ஏத்துக்குவான், உமிழ் நீராலேயே உமிழ்ந்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணாலும் ஏத்துக்குவான், எல்லாத்தையும் ஏத்துக்குவான். அவனை கொண்டக்கடலை மாலை ஏத்துக்காதவன் கிடையாது. வீட்டுக்காரமா இருக்கு, புரியுதுங்களா நான் சொல்றேன், கவனி எல்லாம் கவனிங்களேன். வீட்டுக்காரமா இருக்கு, பூவு அப்புறம் அல்வா இதெல்லாம் சாயங்காலம் போறப்ப வாங்கிட்டு போயிடு அந்த அம்மா கிட்ட போய் கொடுக்குற. அப்படி கொடுத்தோடனே அந்த அம்மாவும் சந்தோஷமா வாங்குது. ஏன்னா அந்த அம்மா எது கொடுத்தாலும் வாங்கும். நம்ம வீட்டுக்காரரு அன்னைக்கு பூ கொடுத்தாலும் சரி, அவருக்கு அல்வா சின்ன சமோசா வாங்கி கொடுத்தாலும் சரி, இது பணியாரம் வாங்கி கொடுத்தாலும் சரி. எங்க ஊர்ல எல்லாம் பணியாரம் ஃபேமஸ். நாங்க சாயங்காலம் போறப்ப பணியாரம் வாங்கி போவோம். பணியாரத்துல அதுவும் அந்த சட்னி ஊத்தி அந்த கார சட்னி ஊத்தி சாப்பிடுற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு. கொஞ்சம் இனிச்சுக்கிட்டு கொஞ்சம் 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 லேசா அந்த உரப்பு வந்துகிட்டு எல்லாம் இஞ்சி போட்ட பணியாரம் எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் பழக்கம். சரி என்னடா சாப்பிடுற பணியாரத்தை ஞாபகப்படுத்திட்டேன். அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, ஒரு கை நிறைய மல்லிப்பூவும் கொஞ்சம் கூட அல்வாவும் வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மா கூட, அந்த அம்மா சந்தோஷமா வாங்குது. இப்ப அந்த அம்மா இப்ப அந்த அம்மா பேரு நம்ம என்ன வச்சுக்கலாம், அந்த அம்மா பேர் ஏதோ ஒரு பேரு ரைட்டுங்களா, அந்த பேரு இவர் வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மா பேரு பிரியான்னு வச்சுக்குவோமே, இவர் வாங்கிட்டு போய் பத்மா இந்தாம்மா நல்லபடியா வச்சுக்கம்மா அப்படின்னு கொடுக்குறாரு. என்னடே யார நினைச்சு யார்கிட்ட கொடுக்குற, பத்மா கொடுக்க வேண்டிய அந்த விஷயத்த என்கிட்ட கொடுக்குறீங்க கொஞ்சமாச்சு. ஆனா அந்த அம்மாட்ட கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி சிவபெருமானுக்கு கொண்டக்கல்லையோ நீங்க கல்லால மாலை போட்டாலும் ஏத்துக்குவான். ஆனா பிரியாவுன்னு நினைச்சுக்கிட்டு பத்மாவுக்கு கொடுக்குற பரிசெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா, ஏன்டா டே இதை என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ அவன் நினைச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து இவ்வளவு நாளா நீ என் கூட இருந்தது, நீ அவனை நினைச்சு என்கிட்ட இருந்தியா அப்படின்னு ஒரு விகற்பம் ஏற்படும். ஆனா பெருமானுக்கு அது இல்லை, இருந்தாலும் அந்த முறை தவறுன்னு சொல்றோம். அதனால இறைவன் சிவபெருமானை வணங்குகின்றவர்களுக்கு பரிகாரம் ஒரே ஒரு பரிகாரம் தான். என்ன அப்படின்னா சிவபெருமானை இறுக பிடிக்கிறது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அவனை விட்டு வேற சாமியை கும்பிடக்கூடாது. அதுதான் பரிகாரமே சிவபெருமான கும்பிடுறவங்களுக்கு. அப்படி இருந்தா அவங்களை எந்த கிரகமும் ஒண்ணும் பண்ணாது. நீங்க இவனை விட்டுட்டு வேற யாரையாவது பிடிக்கணும்னு வந்தாதான் எல்லாரும் சாத்துன்னு சாத்துவாங்க. ஏன்னா அப்பா வீட்டுல இருக்கிறப்ப நம்மள யாரும் தொட முடியாது. அப்பா வீட்டுக்கு நான் வரமாட்டேன், அப்பா கூட சண்டை போட்டு நான் வெளியே போயிட்டேன்னா ரோட்ல போற ஒரு நாயெல்லாம் நம்ம கடிக்கும். அந்த மாதிரி நம்ம அப்பனை பிடிச்சுட்டு நின்னோம்னா நம்மளை யாரும் தொட முடியாது. அப்போ நீங்க அகப்பூசை பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தீக்கைன்னா என்னது, தீக்கைன்னா ஒண்ணும் கிடையாது, திருமாங்கல்யம் வாங்கிக்கிற மாதிரி. நான் உங்களுக்கு நீங்க எல்லாம் பெண்கள் இருக்கீங்கல்ல, அதனால பெண்கள்லாம் உங்களுக்கு புரியும். திருமாங்கல்யம் வாங்கிக்கிற மாதிரி. திருமாங்கல்யம் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஃபிளட்டிங் எது வேணாலும் இருந்திருக்கலாம். உங்க அம்மா 4 பேரை லவ் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா திருமாங்கல்யம் கிடைச்சதுக்கு அப்புறம் மற்றொருவரை கணவனாக நினைப்பது தவறு. அது மாதிரி இந்த ஐயாவும் எங்க வேணாலும் சுத்தி இருந்திருக்கலாம். ஆனா திருமாங்கல்யம் பறித்ததுக்கு அப்புறம் மற்ற பெண்களை நம்ம நினைக்கிறது தப்பு. ஆமா தானே? அது மாதிரிதான் தீக்கைய இப்போ இல்லைங்க நீங்க யாரு வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களை பிடிச்சு கல்யாணம் முடிச்சு வச்சுற மாதிரி மரத்துக்கு கூட்டிட்டு போய் காதுல ஓதி கல்யாணம் முடிச்ச மாதிரி பண்றது. இனிமே நீ சாமியை விட்டன்னு வச்சுக்கோ, உனக்கு சோழி முடிஞ்சு அப்படின்னு பயமுறுத்ததுக்கு அப்புறம் சிவபெருமான காலில் சாயங்காலம் பூஜை பண்ணும், அவனுக்கு அனுஷ்டானம் பண்ணும் அப்படின்னு சொல்ல அவன் கூடயே இருக்கு. அவன் ரொம்ப பிடிச்ச போய் அதுக்கப்புறம் அவனை விட்டு பிரியாத நிலை வரணுன்றதுக்காகத்தான் சொல்றேன். ஆனா அது மட்டும் தீக்கை அல்ல. தீக்கை பெற்றவர்களே என்ன பண்றாங்க, எங்க குலசாமி பெருமாளுங்க, அதுக்காக கும்பிடாம இருக்க முடியுமா? எங்க குலசாமி பெருமாளுங்க, சென்றாய பெருமாள். எங்க குலசாமி திண்டுக்கல் பக்கத்துல இருக்க சென்றாய பெருமாள் கோயில். நாங்க போயிட்டா வருவோம்.
நான் அங்க ஒரு குத்து, தென்னை மர சின்னத்துல ஒரு குத்து, பனைமர சின்னத்துல ஒரு குத்துன்னு குதித்தா வருவோம்னா அதை பெருமான் அதை தீக்கையாக ஏற்பதில்லை. அதனாலதான் சொல்றேன், தீக்கை என்பது என்னன்னா, தெய்வம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவன்தான் பெருமான், அவன்தான் இறைவன். இல்ல உங்களுக்கு பிடிக்கல, நீங்க டிவைஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சிவபெருமான் டிவைஸ் பண்ணிட்டு நீங்க யாரை பண்ணிக்கலாம், உங்களுக்கு யாருக்கு எந்த சாமி பிடிச்சிருக்கோ அந்த சாமி கிட்ட நீங்க ஜாயிண்ட் அடிச்சுக்க வேண்டியதான், தப்பே கிடையாது. உங்களுக்கு பிடிக்கிறன்னா போய்க்கலாம், யாரும் உங்களை இழுத்து கட்டி பிடிக்க வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை. அதனால ஆனா நீங்க அகப்பூசை செய்யணும்னா தீக்கை வாங்கிருக்கணும். தீக்கைனா ஒண்ணும் கிடையாது, இறைவன் ஒருவன், சிவபெருமான் ஒருவன் தான் என்னுடைய தலைவன் என்ற நினைப்பு. திருமாங்கல்யம் பெற்றது போல, திருமாங்கல்யம் பெற்றது போல அந்த மாதிரி அவனை தவிர இனிமே எனக்கு யாரும் கிடையாதுன்ற அந்த நினைப்ப ஆடி ஆழமாக இருக பெற்றுவதுதான் தீக்க. அது நீங்க ஊருக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சாலும் சரி, இல்ல யாரும் பார்க்காம நீங்களும் அந்த வீட்டுக்காரரும் சேர்ந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த நினைப்பு வந்துருச்சுன்னா போதும். சில பேர் பாத்தீங்கன்னா ஊருக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சாலும் சரி போய் அப்படின்னு பிடிக்கும். அந்த மாதிரி மடத்துல போய் எங்க போய் தீக்கை வாங்கினாலும் தென்னை மரத்துல ஒரு சுத்து, பனைமரத்துல சின்னத்துல ஒரு சுத்துன்ற மாதிரி ரெண்டு பக்கமும் போடுறது என்பது அது தீக்கை அல்ல. தீக்கையில சேரவே சேராது. நான் தீக்கையே வாங்கல, நான் மடத்துக்கே போகல, ஆனா எங்க அப்பனை தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் செத்தாலும் யாரு, எங்க அப்பா வாசல தான் இருப்பேனே தவிர வேற யாரையும் நான் நிக்க மாட்டேன்ற அடி ஆழ உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க பெற்றதுதான் உண்மையான தீக்க. புரியுதுங்களா? அப்போ அகப்பூசை செய்வதற்காகத்தான் தீக்கையை நம்ம பெறோம். அகப்பூசை செய்வதற்காகத்தான் சமய தீக்க, அகப்பூசை செய்வதற்காகத்தான் விசேடம், நிர்வாணம், ஆச்சாரியம், எல்லா தீக்கையும் அதுக்காகத்தான். புரியுதுங்களா? இதெல்லாம் எல்லாரும் பாக்குற மாதிரி செஞ்சா அதுவும் கல்யாணம் தான். யாரும் பார்க்காம, சின்ன தம்பி படத்துல யாரும் பார்க்காம குஷ்பு கழுத்துல நம்ம பிரபு தாலி கட்டினாலும் அந்த அம்மா அவர் ஹஸ்பண்டா தான் எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி சிவபெருமான் அந்தராத்மையா இருந்து உங்களுக்கு வந்தாலும் அதுவும் தீக்கை தான். என்னடா எல்லாத்துக்கு முன்னாடி கட்டாம இருக்கானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அந்தராத்மையாக உள்ளுக்குள்ள நின்று அவன் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அதுக்கு பேர் தான் தீக்கை, வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ சிவபெருமானை அகப்பூசை செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை அகப்பூசை செய்யலாம்? எத்தனை தடவை செய்யலாம் அகப்பூசை? சும்மா ஒரு கணக்குதான். நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் ஊத்திக்கலாம், அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அபிஷேகம். அன்னை பராசக்தி அப்படிதான் பண்ணுவாளாம். அவ இன்னும் காஞ்சிபுரத்துல பெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவ பூசனை நிக்கவே நிக்காம இன்னும் காஞ்சிபுரம். அதனாலதான் காஞ்சிபுரம் ஒரு முறை போயிட்டு வந்தாலும் அன்னை பூஜையில கலந்து கொண்ட பெருமை இருக்கும். அதனால காஞ்சி அந்த கச்சி ஏகம்பனை காணும் போது நம்ம சிவபூசை உங்க சிவபூசை கொஞ்சம் வலிமை அடையணும்னு நினைச்சீங்கன்னா காஞ்சி ஏகம்ப பெருமானை போய் பார்க்கணும். அங்க எல்லா இடத்துலயும் பூஜை பண்றான். எங்க மனோன்மணி தாயார் சொக்கநாத சன்னதியில எப்பயும் பூஜை பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கான். இருந்தாலும் அபிஷியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அபிஷியலா அன்னை பூஜை பண்ணிட்டு இருக்கிறத ஐதீகம் உடைய அந்த தலம் என்பது உங்க சிவபூஜை கொஞ்சம் அப்படி எப்படின்னு வலுவுது, சிவபூஜை பண்ணாலே தடங்கள் வருதுன்னா நேரா காஞ்சிபுரம் போயிட வேண்டியதான். அம்பாள் பூஜை பண்ணிட்டு இருப்பான், அவ கூட நின்னுக்கிறேன், சாமி அம்மா நீ பண்ற பூஜையில நானும் கலந்துக்கிறேன் அம்மா அப்படின்னு அங்க போய் நின்று அங்க அச்சி ஏகம்பனை பார்த்து அங்க வழிபாடு செஞ்சா என்ன ஆகும்? உங்க சிவபூஜை வலிமை பெறும். அம்மா கையோட சேர்த்து குடிச்சுக்கிட்ட மாதிரி இனிமே விட மாட்டேன். ஆனா யாருமே எங்க போறது இல்ல. நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரர் தேமேன்னு உட்காந்துருப்பாரு, ஒரு பயம் போறது கிடையாது. காஞ்சி காமாட்சி இருக்கால, ஒரு எள்ளு போட்டா எடுக்க முடியாது. பாத்தீங்கன்னா கூட்டம் அவளுக்குதான் கூட்டம். அவளே யார வழிபாட்டு பண்ணிட்டு உட்காந்துருக்கான், காமாட்சியை யார வழிபாடு பண்ணி உட்காந்துருக்கான்? கச்சி ஏகம்பரை தானே. அது புரியாம எல்லாரும் எங்கதான் போறது? இவகிட்ட போனாதான் கிடைக்கும் போல, அது கிடைக்கும். அவளே அங்க பூஜை பண்ணிட்டு அது புரிஞ்சுக்க. அப்போ இப்ப தெரிஞ்சுச்சா அகப்பூசை பண்ணணும்னா என்ன வேணும்? தீட்சை வேணும். அருமை. ஆமா, அகப்பூசை வேண்டும்னா தீக்கை வேணும். தீக்கைன்னு என்ன? சிவபெருமான் ஒருவரே தெய்வம், அவரை தவிர வேற யாருமே இல்ல, அவர்தான். அவரே பற்றி கொண்டால் போதும், அவர் ஒருவர் தான் நம்மளுக்கு தலைவன்கிறதுங்க ஐயா. அடிச்சாலும் பிடிச்சாலும்
அவர் தானே நமக்கு அப்பா. அடிச்சாலும் பிடிச்சாலும் அவனை விட்டு நான் போக மாட்டேன், எங்க அப்பனை விட்டு போமாட்டேன்ற நினைப்பு தான் தீட்சை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நினைப்பு தான். நீங்க செய்யற சாங்கிய சம்பிரதாயத்துல தீட்சை இல்ல, அந்த சாங்கிய சம்பிரதாயமே நினைப்பு வர்றதுக்காகத்தான். சிவா எப்பொழுதுமே சிவனை நினைச்சிட்டு சிவாய நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. ஆஹா 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 ஆஹா, இதை விட பெரிய தீக்கு என்ன இருக்கு? இதை விட பெரிய தீக்கு உலகத்துல என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? புரியுதுங்களா? பயப்படாதீங்க. ஐயோ, சில பேர் பயமுறுத்துவாங்க. நீங்க சிவதீக்கு படாம நீங்க வந்து வீட்டுல வந்து லிங்கம் வச்சிருக்கீங்களே, ஆஹா தூக்கி வெளியே போட்டுருங்க, இல்ல சிவதீக்கு வாங்குங்க, இல்லாட்டி சிவபெருமான் தூக்கி வெளியே. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. நல்லா போயிட்டு இருக்கோம், வீடு அப்பதான் கட்டியிருக்கோம், புது வீடு. ஏன்னா எல்லாரும் வந்துட்டு, ஏங்க இந்த மூலையில இப்படி பண்ணிட்டீங்களேங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வீடு எப்படிங்க வழங்கும் அப்படின்னு அந்த வீட்டு பால் காய்ச்சி இது காஞ்சிருக்காது, வாசு தெளிச்சது கோலம் காஞ்சிருக்காது, அதுக்குள்ள அவன் சொல்லிட்டு போ. நமக்கு என்னன்னா, ஆத்தாடி என்ன எப்படி தப்பு பண்ணிட்டோம் போலயே, வாஸ்து தப்பாச்சு போலயே, என்ன இப்ப மனசே கஷ்டமா. அது மாதிரி வீட்டுல பூஜையரை பார்த்த உடனே, என்னங்க லிங்க திருமணி எல்லாம் வச்சு பூஜை பண்றீங்க, நடராஜர் எல்லாம் வச்சு பூஜை பண்றீங்க, தீக்கை முதல்ல முறையா பெற்றிருக்கீங்களா, தீக்கை முறை கைத்துல ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கீங்க, பெண்கள் அணிஞ்சிருக்கீங்க, என்ன அர்த்தம் ஒன்னும் புரியலையா இப்படின்னு குழப்பறதுக்குன்னு அனுப்பிச்சு விடுவாரு சாமி நம்மள. நம்ம கரெக்டா இருக்கோமா இல்லையா, நம்ம கரெக்டா இருக்கோமா இல்லையா சொன்னதுக்கு அப்புறம் பயந்துகிட்டு எல்லா சாமியும் தூக்கி கட்டப்பையில போட்டு பரன்ல போட்டுறோமா, இல்ல நாம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்க அப்பனைத்தான் பிடிப்போம்னு நினைக்கிறோமான்னு ஆள் அனுப்பிச்சுடுவார். அசைச்சு பாப்பார், நம்மள அசைச்சு பாப்பார். அடப்போங்கயா, யாரா வேணா இருங்க, நம்ம கலைச்சலியை நம்ம மியூட் பண்ணிக்கலாம், ஏதாவது கேள்வி அப்போ நீங்க ஆன் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க உங்களுடைய அந்த முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த அப்போ இந்த மாதிரி எல்லாம் யார் சொன்னாலும் நீங்க வருத்தப்பட வேண்டாம். யார் சொன்னாலும், ஒரு பைத்தியக்காரன் இருக்கான் திருவாசகத்தை நடத்துறான், அவன் இப்படி சொன்னான், அவன் இப்படி சொன்னான், அதுதான் எனக்கு தெரியும், எதுவா இருந்தாலும் அவன் போன் நம்பர் தரேன், என்ன கிழிக்கணும்னா அவனை கிழிச்சு தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லி என் போன் நம்பர் கொடுத்து விட்டு இடையே அவங்களையும் ஜாயிண்ட் எடுத்து விட்டு நீங்க ஜாலியா இருக்கு. ஆக உங்களுக்கு சொன்ன ஒரே வார்த்தை, எந்த சூழலிலும் எந்த நேரத்திலையும் சிவபெருமானுடைய திருவடிக்கு மாற்றாக எதையும் நினைத்து விடக்கூடாது. சிவபெருமான் திருவடிதான் பெருசு, அவன் தான் அப்பா, எனக்கு என்ன ஆனாலும் அவன் தான் அப்பா, அவன் விட்டு போக மாட்டான். காசே கிடைக்கல, சிவபெருமான கும்பிடுறதுனாலதான் உனக்கு காசு கிடைக்கல, தயவு செய்து கும்பிடாது அப்படின்னு எத்தனையோ நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க. நீங்க வந்து சிவபெருமான கும்பிடுறதுனால நான் உனக்கு தயவு செய்து நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ யாரை வேணாலும் கும்பிடுங்க, சிவபெருமான கும்பிடாது, என்னமோ சிவபெருமான என்னமோ கொடுக்க மாட்டாராமே, ஆண்டி ஆக்கிடுவாராமே, அவரை போய் கும்பிட்டு இருக்கு, அதனாலதானே கஷ்டப்படுறாடிப்பாங்க. நான் சொல்லிக்கிறேன், சரி ஆண்டி ஆகல கிடைக்கிற சுவை எதுவுமே கிடையாது, உன்னை திருத்தவே முடியாது, பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் தீக்கை, இதை தாண்டிய தீக்கை ஒன்று இல்லை. இதுதான் குருநாதர் நமக்கு. இப்போ சமய தீக்கையில் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து புக்கு படிக்கலாம், ஏன்னா ஆனந்த விகடன், குமுதம், கல்கி, கல்கண்டு, அப்புறம் வந்து பாக்யராஜ் ஒரு குமுதம் எழுதுவாங்க, என்ன படம் பாக்யராஜ் ஒரு பாக்கியா, ஆமா பாக்கியா, கிரைம் ஸ்டோரி, அது இதுன்னு படிக்கிற மாதிரி படிச்சிடக்கூடாது. எதை திருமுறை அப்படி படிச்சிடக்கூடாது. அது பயபக்தியா இருக்கணும். அது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில கிடைத்தற்கரிய பொருளா நினைச்சு அதை படிச்சாதான் அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு புரியும். சும்மா ஆனந்த விடன் குமுதம் கல்கி மாதிரி படிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் சமய தீட்சைன்னா சமய நூல்களை படிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி. புரியுதுங்களா? தீக்கைய வாங்கிட்டு இல்ல நான் பிசினஸ் சகஸ்ரநாம குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், புதன்கிழமை பிசினஸ் சகஸ்ரநாம குரூப் இருக்கு அங்க போயிடுவேன், அப்புறம் வந்து வியாழக்கிழமை வந்து அங்காள பரமேஸ்வரி குரூப் இருக்கு அங்க போயிடுவேன், அப்புறம் சனிக்கிழமை வந்து இது நம்ம லக்ஷ்மி சகஸ்ரநாம புக் இருக்கு அங்க போயிடுவேன், அப்புறம் வந்து நவகிரகங்களை பத்தி புக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு தீக்கையை வாங்கிட்டு போனோம்னா அது ரொம்ப அது தவறு, அது சிந்தனை தவறு. அதனால அவங்க அப்படி கட்டுக்குள்ள வைக்கணும்ன்றதுக்காகத்தான் அப்படி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அதுக்காக பயந்துக்கிட்டு ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஆனா சிவபெருமான வணங்குனா சுளீர் அடி விழுகும். அதுவும் சொல்லிக்கிறேன், டிஸ்கிளைமர் போடணும்ல. நீங்க சாட்டுக்கு ஜாலின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் சாமி என்ன பண்ணுவாரு, தப்பு பண்ணா சுளீர் போடுவார். எனக்கு ஒரு நிமிஷம் கவனிக்கல, நிமிஷம் ஒண்ணு கவனிங்க, எல்லாரும் ஆன் பண்ணுங்க. ஒரு செய்தி மட்டும். சூப்பர், ஓரளவுக்கு ஆன் பண்ணிட்டீங்க. வாத்தியாரு பையன் இருக்கான்ல, அவன் வந்து கவனிக்காம உட்காந்துருந்தான். டேய் ஒரு தடவை சொல்லி பார்த்தாரு கேட்கல,
2வது தடவை கேட்கல. முதுகுல 4 போட்டு போட்டு பெஞ்ச் மேல ஏறி நில்றான் அப்படின்ட்டு. பெஞ்ச் மேல ஏறி நில்றான் அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பையனும் ஏறி நிற்கிறான். ஏறி நின்று பார்த்தா பக்கத்து சவறு தெரியுது. சவத்துக்கு, ஸ்கூலோட சவத்துக்கு அந்த பக்கம் தெரியுது. ஸ்கூலோட சவத்துக்கு அந்த பக்கம் 4 பசங்க கோலி குண்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவரு அப்ப சார்கிட்ட சொல்றான், அவன் சார்கிட்ட, சார் என்ன சார் என்னைய மட்டும் அடிக்கிறீங்க கவனிக்காததுக்கு, அந்த தெரு ஓரத்துல ஒருத்தர் கோலி குண்டு விளையாண்டு இருக்கான் பாருங்க, அவனெல்லாம் அடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கு சார் சொன்னாரு, அவன் ஸ்கூல்ல அட்மிஷன் ஆகல, அவன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை திருத்துறதுக்கும் செய்யறதுக்கும் அவன் என்ன வந்து தன்னை இது பண்ணி கொடுக்கல. அவன் ஸ்கூல்ல அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன உண்டு, அவனை சரி தப்பு பண்ணா அவனுக்கு இது பண்றதும் நல்லது பண்ணா என்கரேஜ் பண்றதும் பண்ணுவேன். அதுக்காக ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் நான் பண்ண முடியாது. ஏன்னா அவன் என்னுடைய ஆளுகைக்குள்ள ஸ்கூல்ல ப்ராப்பரா அட்மிஷன் ஆகி வரல. புரியுதுங்களா? அது மாதிரிதான், என்னடா சாமி என்ன மட்டும் தண்டிக்கிறியே, ரோட்ல போறவன் இருக்கான் அவனெல்லாம் தண்டிக்க மாட்டேங்கிற, அவன் அவ்வளவு தப்பு பண்றான், நான் அத்தனை தப்பு பண்ணா முதுகுல வந்து சாட்டை குச்சியை வச்சு அடிக்க வந்துடுறியே படுப்பாவி, பக்கத்து ஊரே அடிச்சு உலகையில போடுறான், அவனெல்லாம் ஜாலியா வச்சிருக்க, அவன் ஒரு ஆடிக்கார் வாங்குறானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சாமி சொல்லுவாரு, அவன் நம்ம இதுல ஜாயின் பண்ணல, அவன் தீக்கை எடுக்கல, அவன் ப்ராப்பரா ஸ்கூல்ல அட்மிஷன் ஆகல. அட்மிஷன் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீ அட்மிஷன் ஆயிட்டே இல்ல, ஒன்ன டாக்டர் ஆக்காம நான் விட மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் சும்மா சொல்றேன், ஒன்ன வந்து நீ டாக்டர் ஆகணும் ஜாயின் பண்ணிருக்க, அதனால டாக்டர் ஆகிற வரைக்கும் நான் விட மாட்டேன். உனக்கு எத்தனை தடவை ஃபெயில் ஆனாலும் எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருக்கேன். நீட் எக்ஸாம் 3 தடவை தான் எழுத முடியும், இங்க அப்படி கிடையாது, நீங்க 3 லட்சம் தடவையும் எழுதலாம். சாமி அந்த சிலபஸை குறைச்சிக்கிட்டே இருப்பார். சில சமயம் கொஸ்டினை லீக் பண்ணிடுவார். இப்ப நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் லீக் ஆச்சு, அந்த மாதிரி சில சமயம் கொஸ்டினை லீக் பண்ணிடுவார். நமக்கு கொஸ்டினை லீக் பண்ணி இதை மட்டும் படி, சாமி சொல்லுவார், இங்கே பாருங்க 5 கொஸ்டினை மட்டும் படி, அதுதான் கொஸ்டின்ல கேட்பேன், அதுதான் உனக்கு மார்க்கும் போடுவேன். கொஸ்டினையும் லீக் பண்ணி நம்ம பாஸ் ஆக்கி அவன் திருவடியில வைக்கிறதுக்காக அவன் முழு முயற்சி எடுப்பான். ஆனா வராதவங்களை அவன் ஒண்ணும் பண்ண. சூரியன் வெளியில எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், நான் வீட்டுல உட்கார்ந்து கதவை பூட்டிக்கிட்டேன்னா அது சூரியனுடைய தவறா? சூரியனுடைய தவறா? இல்ல. அது மாதிரி சிவபெருமான் எல்லாருக்கும் சம அருளை தர்றான். நாம வந்து தனியா வந்துட்டோம் அப்படின்னா, சேயோனுக்கு என்ன சொல்லியிருக்கான், என்னது என்ன படி அந்த தெரு எனக்கு வரல பாருங்க. எவ்வளவு ஈஸியான வரி, அந்த வரியே எனக்கு தெரியல. நான் திருவாசகம் எடுத்து என்ன பண்ண போறேன், பிறப்பருக்கும் புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு அவங்க புறமா போயிட்டாங்கன்னா அது அவங்களுடைய விஷயம், அவங்க வர்ற, ஆனா அவன் தலையிட மாட்டான், என்னை கும்பிட்டே ஆகணும்னு சொல்ல மாட்டான் சாமி. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொல்லவே மாட்டான். உனக்கு எப்ப அறிவு வருதோ, எப்ப உனக்கு ஸ்கூல் படிக்கணும்னு என்ன வருதோ அந்த பிள்ளைய சேர்த்தா தான் வரும். இப்ப ஸ்கூல்ல ஜாயினே பண்ண மாட்டேன்ற பிள்ளைய கூப்பிட்டு எவ்வளவு நாள் உட்கார சொல்லி கொடுத்தாலும் அது கவனிக்குமா பாடம்? அதுக்கு ஸ்கூல்ல சேரணும், நம்ம டாக்டர் ஆகணும்னு நினைச்சாதான் அது படிக்க முடியாது. அது மாதிரி நான் முக்தி அடையணும்னு நினைக்கிற ஆன்மாக்களுக்கு மட்டும்தான், அதுவும் சிவபெருமானை பற்றி இந்த ஆன்மாக்களுக்கு மட்டும் தான் பொறுப்பெடுத்துக்குவான். அதை எடுத்து நம்ம அடிப்பான், நம்மளை முதப்பான், நம்மளை ஓரளவுக்கு திருத்துவான். என்னையெல்லாம் சொல்லிட்டேன், படுப்பாவே இதே நீ திருத்துறேன்னு சொல்லி காதை திருகினா பரவாயில்ல, கழுத்தை திருகிறேடா டேய், காதை திருகினா பரவாயில்ல, கழுத்தையே திருகிட்டேன்னா எனக்கு ரொம்ப வலிக்குது சாமி, அதுக்கு பேசாம நான் ஸ்கூல்ல ரிசைன் பண்ணிட்டு நான் பேசாம வெளியில கோலி கொண்டு விளையாடலான்னு இருக்கேன். நான் எனக்கு அப்படிதான் சொன்னேன், ஸ்கூல்ல ரிசைன் பண்ணிட்டு பேசாம கோலி கொண்டு விளையாண்டு நான் ஜாலியா இருக்கிறேன், ஆளை விடுறா சாமி அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுவோம். இருந்தாலும் கேட் வாசல் வரைக்கும் போயிடுவேன். போயா நீ ஆச்சு ஸ்கூல் ஆச்சு, நான் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நான் சும்மா இருப்பேன், போயா நான் டாக்டர் ஆனா இப்போ நான் போய் எரும மாட்டை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு ஸ்கூல் கேட்டு வரைக்கும் போயிட்டு அவனுடைய அன்பும் கருணையும் அப்பப்போ எட்டி பார்க்கும். வெளியே போயிடலான்னு தான் தோணும், டிசி வாங்கிட்டு போயிடுவோம் பேசாமன்னு தோணும். ஆனா அவனுடைய அன்பும் கருணையும் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. இவன் கிட்ட இருக்கிற கண்டிப்பு நமக்கு வலிச்சாலும் அவன் கொடுக்குற அன்பு கருணை, ஒரு சொட்டு அன்பு கருணை எங்கேயும் கிடைக்காதுன்னு திரும்ப திரும்ப அவன் திருவடிக்கே வந்து, அப்பா சரிப்பா நீ அடிச்சுக்க, சரி நான் திரும்பவும் கிளாஸ்க்கு வரேன், என்ன பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான. அதனால இறைவன் அப்படிங்கிறவ யாருன்னா, இறைவன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? இனிமே எல்லாரையும் இறைவன் சொல்லிடாதுங்க, தயவு செய்து சொல்லிடாதுங்க. சிவபெருமான் ஒருவனை தவிர யாரையும் இறைவன்ற வார்த்தையில கூட குறிச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க இல்லாத இடம் உண்டு, அவங்க இல்லாத இடம் உண்டு. ஆனா நம்ம பெருமான் இல்லாத இடம் என்பதை உங்களால காமிக்க முடியுமா? காமிக்க முடியும். அதனாலதான் அவன் இறைவன்.
அதனாலதான் அவன் இறைவன், அதனாலதான் அவன் கடவுள். நெற்றிக்கண் கடவுளே அப்படின்றான், நெற்றிக்கண் கடவுளே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ போன வாரம் நம்ம பார்த்தோம், கனவிலும் தேவர்க்கு அறியானே அப்படிதாங்க கரெக்டா? தேவர்க்கு அறியாய் போற்றி, கடவுளும் தேவர்க்கு அறியாய் போற்றி. என்ன சொன்னோம்? தேவர்கள் எல்லாம் நீங்க நான் படிச்சுட்டே இருக்கிறப்ப எனக்கு ஒரு கான்ட்ராவர்சி இருக்கு, சொன்ன பாயிண்ட்ல ஒரு கான்ட்ராவர்சி. நீங்க பாத்தீங்கன்னா வானகத்து அமரர் தாயே போற்றி வருதா? எங்க வருது? எங்க வருது? ஆமா, மானோர் நோக்கி அடுத்தது வருது. 136ல வானகத்து அமரர் தாயே போற்றி இருக்கா? 136ல இருக்கா? மானேர் நோக்கி மணாலா போற்றிக்கு அடுத்ததுங்க ஐயா, அடுத்தது வருது. ஆமா, மானேர் நோக்கி. ஆனா கவனிங்களேன், ஒரு நிமிஷம் சாமி தண்ணி குடிச்சுக்கிறேன். அந்த மான்னேர் நோக்கி மணாலா போட்டி சொன்ன பாருங்களேன், அந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. நான் மேக்சிமம் கப்ஸா காப்பி தான் அடிப்பேன், அங்கங்க இருக்கிறத காப்பி அடிச்சு தான் உங்களுக்கு சொல்லுவேன். கொஞ்சம் அப்படியே இது தூப்பி அது இது போட்டு புது டிஷ் மாதிரி கொடுப்பேன். ஆனா உள்ள ஏற்கனவே யாரோ குக் பண்ணதுதான். ஆனா சில விஷயங்கள் பெருமான் உணர்த்துறப்போ ஆச்சரியமா இருக்கும், இது யாருமே சொல்லாது. நீங்க மான்னேர் நோக்கி மணாலா போட்டிக்கு என்ன சொன்னோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யார் யார் தப்பா சொல்றாங்களோ அண்டாவை கவுத்து ஏறி நிக்க சொல்லிடுறாங்க, சரிங்களா? யார் யார் தப்பா சொல்றாங்களோ அண்டாவை கவுத்து ஏறி நிக்க சொல்லிடுறாங்க. தன்மாத்திரைகள் பத்தி பேசுனீங்க ஐயா. இல்ல மான்னேர் நோக்கி மணாலா போற்றி மட்டும் தான் கேக்குறேன். நான் பாரிடை ஐந்தாய் போற்றி அதெல்லாம் நம்ம தன்மாத்திரைகள் வந்துட்டோம். மான்னேர் நோக்கி மணாலா போற்றி என்ன சொன்னோம்? யாராவது சொல்லுங்க ஐயா. நீங்க அத சொல்லும் போது அந்த கிளாஸ் நான் இருக்கல. ஆனா எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, மான்னேர் நோக்கி அப்படின்னா அம்பாளை குறிக்குதுங்க. மான்னேர் நோக்கி மணாலா போற்றி, அம்பாளை நோக்கி, அதுதான் மீனிங் ஐயா. அதுதான் உண்மை. மான்னேர் நோக்கி மணாலானா அம்பாள் அன்னை பராசக்தி மான் போன்ற விழிகளை உடையவள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு என்ன அர்த்தம் கரெக்டா சொல்லணும். சரி, ஐயா வரல, அவங்கள விட்டுறலாம். நாம் சிவபெருமானை மட்டுமே நினைத்து கொண்டு திருவருள் சக்தி என்பது நல்ல சக்தி, அது சிவபெருமான நினைச்சிட்டு சக்தியை இது பண்றோம்னு சொன்னீங்க ஐயா. சின்ன சின்ன அண்டாவை போட்டுக்கலாம். ஜானகி அம்மாவுக்கு சின்ன அண்டா தான், பெரிய அண்டா கிடையாது. சின்ன அண்டால கவுத்து போட்டு ஏறி நிக்கலாம், சரியா? மற்ற அடியார்கள் எல்லாரும் காட்டுங்க, முகத்தை காட்டுங்க. இப்ப உங்க முகத்தை பாருங்க ஐயா. இன்னொரு அர்த்தம் எனக்கு அதுல என்ன புரியுது அப்படின்னா, மான்னேர் நோக்கி மணாலா போட்டினா மான்னேர் அப்படின்றது அம்பாளை குறிக்குது. அம்பாள் திருவடி, அந்த திருவடி அம்பாள் நம்மளுடைய ரிக்வஸ்ட் எல்லாம் ஐயா கிட்ட விண்ணப்பம் செஞ்சுதான் நம்மளுக்கு அருளல் நடக்குது. அப்போ அந்த அருளலுக்காக அந்த திருவடிய அந்த சுவாமி நோக்கிட்டே இருக்கிறாரு, அந்த அருளல் நமக்கு பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்றது ஒரு மீனிங் நான் எடுத்துக்கிறேங்க ஐயா. அதோடங்க ஐயா, நம்ம நிலையா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டாததையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா நம்ம சிவபெருமான ஒருவரே நம்மளுக்கு தலைவர், அவர் ஒருவர் மட்டும்தான். அது அருள் சக்தி. கருத்துக்கள்லாம் அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்கு, கனெக்ட் ஆகல. அத ஆழ்ந்து புரிந்துக்க. சரி, ஓகே, பரவாயில்ல. வேற யாராவது சொல்லுங்க. முகத்தை காட்டுங்க, முகத்தை எல்லாம். உமாராணி அம்மா சொல்லுங்க. மான் போன்ற கண்களை உடைய உமையாள் மணவாளனே போற்றி. அதுதான் கரெக்டான நேரடியான அர்த்தம். அதானே என்ன பொருள்? ஏன் மான்னேர் நோக்கி மணாலா, ஏன் மான் போன்ற விழிகள்னு சொன்னோம்? அதுதான் இங்க கேள்வியே. அதுதானே அதான முக்கியமா சொன்னோம். இந்த வார்த்தை எங்கேயுமே சொல்லல. இந்த மாதிரி நீ கேள்வி கேட்டு எங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறேன்னு தெரிஞ்சா நாங்க அடுத்த வாரம் வரவே மாட்டோம். நீ என்னமோ சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரு எக்ஸாம் வச்சு எங்களுக்கு மார்க் போடுறேன்னா என்னடா இப்படி பண்ற நீ அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் எல்லாரும் ஆன் பண்ணுங்க. உங்க முகத்தை காட்டுங்க, எல்லா முகத்தை காட்டுங்க. இந்த வார்த்தை புரிச்சுக்கணும். உங்களுக்கு நான் புரியுற மாதிரி தான் அடியன்னு சொல்றேன். ஏன் அதை புரிஞ்சுக்க முடியல? சரி, இப்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க, திரும்ப புரிஞ்சுக்கோங்க.
மான் என்பது என்ன ஆகும்? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மான் என்பது மருட்சியுடைய கண்கள் மருட்சியில இருக்கும். அன்னை பராசக்தி மருட்சி அப்படிலாம் கிடையாது. அன்னை பராசக்தி மருட்சியில இருப்பா. அவ கண்ணு எப்படிப்பட்ட கண்ணு? அவ கண்ணு தீட்சண்யம், நீலாய தாட்சின், விஷாலாட்சி. அவ அவ்வளவு பெரிய விசாலமான கண்களையும் அருள் பொழிகின்ற கண்களையும் உடையவர். தனம் தரும், கல்வி தரும் சொல்லிட்டு நல்லனையெல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே எல்லாம் தருகின்ற கண்கள் மருட்சி. ஆனா என்ன அர்த்தம் சொன்ன ஞாபகம் இருக்கா? மான் என்ன பண்ணும்? லேசா ஒரு சலனம் பட்டாலே என்ன ஆயிடும்? லேசா சலனம் பட்டாலும் இடத்துல துள்ளி குதிச்சு ஓடிடும். நம்ம விட்டு போயிருங்க. நம்ம சின்ன புல்லு அசைஞ்சதுன்னா அந்த புல்லு மான்னேர் நோக்கி மணாலா போற்றி அப்படின்னா, மான் போன்ற கண்கள்லாம் மிரட்சியுடைய கண்கள் அல்ல. லேசா ஒரு சின்ன சலனம் கேட்டாலே மான் துள்ளி குடிச்சு ஓடி போயிடும். அது போல லேசா சின்ன சத்தம், சின்ன அறச்சலனம் அறம்ன்றதுல அறத்துல சின்ன சலனம் செஞ்சாலும் அவளுடைய திருவருள் சக்தி நம் மீது பதியாது. புரியுதுங்களா? சின்னதா மானுக்கு லேசா சத்தம் கேட்டா மானு துள்ளி குடிச்சு ஓடிடும். அது மாதிரி ஒரு சின்ன தப்பு தானே, சின்ன அறம் தானே, எலும்பத்தானே மிதிச்சேன் நான், இது வீட்டுக்கு என்ன இது ஒரு பொய் தானே சொன்னேன், நான் ஒரு சின்ன இதுதானே பண்ணேன்னு சொல்லி சிறிய அறச்சலனம், சின்னதா அறத்துல சலனம் செய்தாலும் அவளுடைய திருவருள் சக்தி நம்ம மேல பதியாம திரோதான சக்தி நம்ம மேல பதியும். அவ கண் நம்ம மேல இருக்கத்தான் செய்யும். நல்லா கவனிங்க, அவ கண்ணு நம்ம மேல இருந்து எடுக்கவே முடியாது. அவ கண்ணினுடைய பார்வை திறன் மாறும். அவ திருவருள் சக்தியா இருக்காளா இல்ல திரோதான சக்தியா? திரோதான சக்தியா இருந்தா மறைப்பு சக்தி, நமக்கு எதுவுமே தெரியாது, உலகம் அப்படியே ஜாலியா இருக்கும். திருவருள் சக்தின்னு என்னது? உலகம் பிடிக்காது, அவள் மட்டும்தான் பிடிக்கும், இறைவன் மட்டும்தான் பிடிக்கும். அப்போ அறத்துல சின்னதா சலனம் ஏற்பட்டாலும் அவளுடைய திருவருள் சக்தி நம்மை நீங்கிவிடும். அப்பேற்பட்ட கண்களை உடையவள் அன்னை பராசக்தி. அந்த பராசக்தியை இடப்பாக கொண்டவன் நம்ம அப்பா. அப்ப யாரு? நம்ம அப்பனுக்கு என்ன பிடிக்காது? அறத்துல சலனம் பண்ணா பிடிக்காது. ஏன் சாமி சின்ன தப்பு தானே சாமி சொல்ல கேட்கலாம், சின்ன தப்பு தானே, நான் என்ன குடியவா கெடுத்தேன், அவன் நடந்து போறப்ப கொஞ்சம் போல ஒரு எண்ணெய் ஊத்தி விட்டேன், கீழே தானே விழுந்துட்டு போறானே, எண்ணெய் தானே ஊத்துனேன், அவனுக்கு ஒண்ணு ஆகலையே, கீழே தான், சும்மா ஒரு காமெடி சொல்றேன். அந்த மாதிரி சின்ன சின்ன அறச்சலனங்களுக்கும் அன்னை பராசக்தியுடைய திருவருள் கருணை நம்ம மேல பதியாது. மான்னேர் நோக்கி மணாலா போற்றி, மான் என்பது சின்ன சலனத்திற்கும் நிற்காது. அதுபோல அன்னை பராசக்தியினுடைய திருவருள் கருணை பார்வை சின்ன அறச்சலனத்துக்கும் நிற்காதுன்னு சொன்னோம். இது எந்த புத்தகத்திலும் இல்ல, எந்த புத்தகத்திலும் இல்ல, யாரும் சொல்லல இது வரைக்கும். பெருமாள் நமக்காக கொடுத்த ஒரு பெருங்கருணை. அந்த வார்த்தையை நான் நோக்கும் போதெல்லாம் எல்லாம் அன்னைக்கு கூட குகப்பிரியாமா சொன்னாங்க, ஐயா பெருமா அன்னை பராசக்தி மீன் கண்கள் தான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்குத்தான் முத மான் கண்கள் கேள்விப்படுறேன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். ஆக மறக்க கூடாது. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா அப்படியே கேட்டு போயிட்டு இனிமே என்ன பண்ணிடுவோம், நான் வாத்தியார் தானே, வாரத்துக்கு ஒரு நாள் கூகுள்ல ஒரு ஃபார்ம் எடுத்துக்கணும். நோட்ஸ் எல்லாம் கிடையாது, கூகுள் ஃபார்ம் அனுப்பிச்சு உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பி இமீடியட்டா நீங்க ஆன்சர் பண்ண உடனே ஆன்சர் மார்க் வந்துடும் எல்லாத்துக்கும். அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பாடம் இல்ல, எது பாடம்னு நினைச்சிட்டாலே உள்ள இறங்காது. இது வாழ்க்கையா நினைக்கிறப்பதான் உள்ள இறங்கும். புரியுதுங்களா? நம்ம அம்மா பேசுறது உள்ளுக்குள்ள இறங்கும், வாத்தியார் பேசுறது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டா என்ன ஆயிடும், அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்னு நமக்கும் தெரியாது, வாத்தியாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஆனா அம்மா சொன்ன வார்த்தை அந்த மாதிரி வாழ்வியல் பாடங்களா கொண்டு போகிறதுக்காக எக்ஸாம் வைக்கல. நீங்க இப்படி மறக்கறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் எக்ஸாம் வைக்கிற நிலைமை வந்துருவோம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், வச்சிடலாமா? அடுத்த வாரம் கூகுள் மீட்ல கூகுள் எக்ஸாம் ஒண்ணு கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்ம் அனுப்புவோம். அதுல ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கடைசியில எழுதி முடிக்கிறப்போ 10க்கு 10னா 10 மார்க் நான் பாத்துடலாம் எத்தனை பேருக்கு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனா அது சும்மா எனக்காக சொல்றேன்னா, ஒரு சின்ன அந்த மான்னேர் நோக்கி மணாலா போற்றினா ஒரு சிறு தவறும் செய்யாம நாம இருக்கணும்னு சொல்றோம். அன்னையினுடைய பார்வை நம்ம மேல விழுகணும்னா ஒரு சிறு தவறும் பண்ணாம இருக்கணும். அப்பெல்லாம் இருக்க முடியுமான்னு தெரியல. அதனால அப்படி இருக்கணும்னு அந்த வார்த்தை நம்மள சொல்லு.
சரியா? அதுக்கப்புறம் நீரிடை பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் போற்றி, அப்படி ஒண்ணுன்னா வருது இல்லையா? அந்த மாதிரி அது எல்லாமே எதுல சொல்லுது? அந்த ஒவ்வொரு போற்றியும் அந்த தன்மாத்திரைகளுடைய தன்மைகளை சொல்லுது. பெருமான் வந்து எதுக்காக பெருமான் பாரிடை ஐந்தாய் பறந்திருக்கான்? இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு, முடிக்க போறோம். எதுக்காக பெருமான் பாரிடை ஐந்தாய் பறந்திருக்கான், நீரிடை நான்காய் விளைந்திருக்கான்? இதெல்லாம் பண்ணது வழியிடை வெளியிடை, இது எல்லாம் பண்ணிருக்கானே. இதெல்லாம் எதுக்காக? எதுக்காக இந்த பஞ்சபூதங்களையும் படைச்சிருக்கான் தன்மாத்திரை மூலமா? என்னத்துக்காக படைச்சிருக்கான்? நீங்க தான் சொல்லணும். எல்லாமே உயிர்களுக்காக தாங்கய்யா, உயிர்களுக்காக தாங்க. ஆஹா, அருமை அருமை அருமை. இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் தேவைப்படுது. அம்மா அவங்க சொன்ன வார்த்தையில எல்லாமே அடங்கிருச்சு. இருந்தாலும் ஒரு ஃபைன் டியூன் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன எதுக்காக? ஞானம் அடைவதற்கு, ஆன்மாவை பக்குவப்படுத்துறதுக்குங்கய்யா. அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் அது புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நீரிடை பாரிடை வெளியிடை தீயிடை எல்லாத்தையும் கொடுக்கறது எதுக்காகனா இந்த ஆன்மா வந்து தன்னுடைய அந்த இருளை அழித்துக் கொள்வதற்காக, ஆன்மா இருளை தேய்த்துக் கொள்வதற்காக. இந்த இருள்ன்றது நல்லா கவனிங்க. இந்த இருள்ன்றது எப்படி இருக்குன்னா ரப்பர் டயர் இருக்குல்ல, நம்ம ஆணவ இருள் எப்படி இருக்குன்னா ரப்பர் டயர் மாதிரி இருக்கு. என்ன கவனிங்க எல்லாரும். இந்த ஆணவ இருள் எப்படி இருக்குன்னா ரப்பர் டயர் மாதிரி இருக்கு. விளக்க வச்சு கொளுத்தினாலும் போகாது. டயரு என்ன பண்ணணும்? அந்த ரப்பர் டயர் இருக்கு, இதை வந்து நம்ம இல்லாம பண்ணணும். என்ன பண்ணணும்? ரப்பர் டயரை உங்ககிட்ட கொளுத்துறதுக்கு எதுவும் கிடையாது. கொளுத்துறதுக்கு குச்சி, தீப்பெட்டி, கத்தி, கடப்பாறை எதுவுமே கிடையாது. உடனே நான் கடப்பாறை எடுத்து அடிச்சிருவேன், இதை வச்சு உடைச்சிருவேன், கெமிக்கலை ஊத்திடுவேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதுவுமே கிடையாது. இப்போ அந்த டயர் இருக்கு, அந்த டயரை நீங்க இல்லாம பண்ணணும். என்ன பண்ணலாம்? முடியும். இல்ல, டயர்ல காத்துக்கிட்டலாம் அடிச்சு டயர் இருக்கு, டயர் மட்டும் இருக்கு. இந்த டயரை இல்லாம பண்ணணும், அந்த ரப்பர் டயரை இல்லாம பண்ணும். என்ன பண்ணலாம்? வச்சுதான் எரிக்கணும் சாமி. இல்ல சரி, இப்படி வச்சுக்கலாம். எரிக்கிறதா கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி இப்படி வச்சுக்கலாம். அலி ரப்பர் இருக்கு, அலி ரப்பர் அப்படி வச்சுக்கோமா? உங்களுக்கு அப்படி சொன்னா நீங்க ரப்பர் டயர் ஒண்ணு ஆகா, இதை வந்து எதுல மாட்டலாம் அப்படி. சரி, அலி ரப்பர் இருக்குல்ல, நடராஜ் ரப்பர், அதுதான் உங்களுடைய ஆணவ மலம். அது கொடுத்துட்டாரு. நீங்க வந்து இப்ப கட் பண்ண முடியாது, எரிக்க முடியாது, கெமிக்கல்ல போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த ரப்பரை இல்லாம ஆக்கணும். குழி தோண்டி எல்லாம் புதைக்க முடியாது. அருமை அருமை, நல்லா கவனிங்க, புரியுதுங்களா? அந்த ரப்பரை எடுத்து தேய்க்கணும். ஏதோ அந்த ரப்பரை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். தேய்ச்சா அது என்ன, கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கடைசி ரப்பர் இல்லாம போயிடும். அப்போ ரப்பரை தேய்க்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதனால ஆணவம்ன்ற டியூப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டயர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை தேய்க்கிறதுக்கு ரோடு போட்டு தர்றான். அதுதான் இந்த உலகம். அந்த ரோடு தான். ரோட்ல ஓட்டு எவ்வளவு ஓட்டுறையோ அவ்வளவுக்குள்ள என்ன ஆகும்? அந்த டயர் என்ன ஆகும்? டயர் என்ன ஆகும்? கரையும். அது மாதிரி ஓட்டு. அப்ப ஓட்டுன்றதுக்காக கொடுத்ததுதான் இந்த உலகம். அந்த உலகத்துலதான் என்ன இருக்கு? பார், நீர், வெளி, காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களை கொடுத்தது இருக்காங்கன்னா ஆணவ மலத்தை தேய்த்துக் கொள்வதற்கு. ஆணவ மலத்தை தேய்க்கணும்னா என்ன வேணும்? ரப்பரை தேய்க்கணும்னா என்ன வேணும்? எனக்கு ஒரு பேப்பர் வேணும்ல. ஆமாவா? எனக்கு கவனிக்க ஒரு நிமிஷம், எல்லாரும் போட்டு கவனிங்க. சித்தாந்தம் 2 ஸ்டெப்ல முடிய போகுது. சித்தாந்தம் 2 ஸ்டெப்ல முடிஞ்சிடும். இந்த ரப்பர் இருக்கு இல்லையா, ரப்பரை தேய்க்கணும்னா எனக்கு ஒரு பேப்பர் வேணும். அந்த பேப்பர் தான் என்னது? மாயை. அப்படி பேப்பர் பேர் என்னது? மாயை. இதை சரி, மாயை இருக்கு, இது இருக்கு, நான் தேய்க்காம வச்சிருக்கேன், என்ன ஆகாது? தேயாது இல்லையா? அந்த தேய்க்கிற அந்த செயலுக்கு பேரு கண்மம்னு பேரு. செயலுக்கு பேர் என்னது? கண்மம்னு பேரு. அப்போ இந்த ரப்பரை தேய்க்கிறதுக்காக சாமி ஒரு பேப்பரை கொடுத்து கையை பிடிச்சு இழுன்னு இழுத்து விடுறாரு. அப்ப கையை பிடிச்சு தேய்க்கிறதுக்கு பேரு கண்ம மலம், இதுக்கு பேரு மாயா மலம். நீங்க வச்சு தேய்க்கிறீங்கல்ல ரப்பர், அது ஆணவ மலம். ஆணவ மலத்தை நீக்கிறதுக்காகத்தான் மாயையும் கண்மமும் வருது. இது தீர்ந்ததுக்கு அப்புறம், தேய்ச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? 0 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தேய்க்கவும் மாட்டோம், இந்த பேப்பரும் தேவையில்லை. அது மாதிரி அப்போ அதிகமா இப்ப புரிஞ்சுதுங்களா? சரியா புரிஞ்சு சொல்றது புரிஞ்சுச்சுங்களா?
அப்போ அது மாதிரி பாரிடை 5ஆய் பறந்தாய், நீரிடை 4ஆய் விளைந்தாய், தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய், வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய், அதுக்கப்புறம் வெளியிடை 1ஆய் விளைந்தாய். இந்த எல்லாமே ஆணவம் என்ற அந்த மறைப்பை நீக்கிக் கொள்வதற்காக பெருமான் கொடுத்த 5 கிரவுண்டு, 5 பேப்பர். 5 பேப்பரை வச்சுதான் தேய்க்க முடியும். புரியுதுங்களா? அவன் கொடுத்த நன்கொடை தான் இந்த உலகம். சிவபெருமான் கொடுத்த நன்கொடை எப்படியாவது தேய்ச்சிட்டு வந்துன்னு நாம என்ன பண்றோம்? இன்னொரு ரப்பரை வாங்கி அந்த ரப்பரோட ஜாயின் அடிச்சுட்டு, சாமி 2 ரப்பரா கட்டுட்டேன் சாமி அப்படின்றோம். டேய் போய் தேய், போ போய் தேய், போய் தேய், போய் தேயின்னு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் பொன்னடிகள் மெய்யடிகள் கண்டின்று வீடுற்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லா பிறப்பும் பிறந்து அந்த லப்பர் இறைச்ச மாதிரி ஆணவம்ன்ற அந்த அந்த மலம் இழைச்சுக்கிட்டே இருக்கு. பிறப்பு எடுக்கத்தான் இலை. ஆனா அடியா திருக்கூட்டத்துக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ரப்பர் எப்படி கரையும்னே தெரியாது. நீங்க வச்சா மட்டும் போதும், நீங்க வச்சா மட்டும் போதும். ஏன்னா இங்க நீங்க மட்டும் என்ன பண்றது இல்ல, தேய்க்கிறது இல்ல. இப்ப இந்த குடும்பத்துல 51 பேர் இருக்காங்க. 51 பேரும் கையை பிடிச்சு அவங்க ரப்பருக்கு தேய்ச்சி விடுவாங்க. அதுதான் அடியா இருக்கு. அதனால நான் தேய்ச்சா ஒரு தடவை, ரஜினி சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்ற மாதிரி அடியார் திருக்கூட்டத்துல இருந்து ஒரு தடவை தேய்ச்சா எத்தனை அடியார்கள் இருக்காங்களோ அத்தனை தடவை தேய்ச்சதுக்கு சமம். அதனால ஃபாஸ்டா கரையும். ஆணவமும் மாயையும் கண்ணும் ஃபாஸ்டா கரையும். அந்த தன்மை உடையவர்கள் அடியவர்கள். அதனாலதான் அடிவ திருக்கூட்டத்துல இருந்தா ஆணவம் கண்மம் மாயை 3ம் இழந்து பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேரணும். இதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ சரியா சொல்லுங்க, முடிக்க போறேன், 2 நிமிஷம் தான். இந்த பாரிடை 5ஆய் இதெல்லாம் சொல்றோம்ல, இந்த இதெல்லாம் எதுக்கு? பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்று எதுக்காக? ஆன்மாவை வினைகள் கழிவதற்கு, ஆணவ மலத்தை நீக்குவதற்காக. அப்ப இந்த 5 என்னது? பார், நீர், நிலம், நெருப்பு. 5 எது? என்ன மலம்? என்ன மலம்? கண்மமலம், கண்மம் மாயை. மாயை மாயை. நம்ம செய்யற ப்ராசஸ்க்கு பேருதான் கண்மம். அது ஆணவமலம் தான். ஆணவமலம் இல்ல, ஆணவமலம் இல்ல, அது பேர் மாயாமலம். சரி, ஆக முடிஞ்சது. கடைசியில அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. என்ன அர்த்தம்? அடியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க உள்ளத்துலதான் அமுது ஊறும். அடியவர் திருவடிதான் பெருசு. அவர்கள் உள்ளத்துல அமுது மாதிரி இருக்கக்கூடிய ஆற்றலுடையவன் பெருமான்னு சொன்னோம். அதுக்கு அடுத்துதான் கனவிலும் தேவர்க்கு அறியா. ஏன்னா தேவர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய நினைப்புக்காக வச்சு செய்வாங்க. எனக்கு ஏதோ பொருள் வேணும், என்னுடைய பதவி நிலைக்கணும்ன்றதுக்காக செய்வாங்க. அதனால சிவபெருமான் அவங்க கனவுல கூட போக மாட்டான். சொல்ல போனா அவங்களுக்கு கனவு கிடையாது, அவங்க தூங்க மாட்டாங்க, அவங்க கனவே வராது. இப்ப அடுத்த வார்த்தை, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. அவர் என்ன சொல்றாரு? நாய்க்கும் என்ன கிடையாது? நல்ல நாயா இருந்தா நாய்க்கும் என்ன கிடையாது? கனவு கிடையாதுங்க ஐயா. கனவு கிடையாது. நாய்க்கு கனவு. ஏன்னா நாய் தூங்காது, இரவு முழுக்க நம்ம என்ன பண்ணும்? பாதுகாப்பு. பகல்லையும் பாதுகாப்பு. நாய்க்கும் கனவு கிடையாது, நாய்க்கும் தூக்கம் கிடையாது. அதனால நம்மளுடைய உண்மையான பக்தர்களுக்கு என்ன கிடையாது? மாணிக்க வாசகருக்கு கனவே இல்லை. ஏன்னா என்னது? நைட்லயும் யாரத்தான் பூஜனை பண்ணிட்டு இருப்பாரு? சிவபெருமான தான் பூஜனை பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அவருக்கு கனவுல வந்தாராம் சுவாமி. இவங்களுக்கு கனவுலயே போல. யாருக்கு? தேவர்களுக்கு கனவுலயே போல. ஆனா நாயடியார்களுக்கு பெருமான் நனவிலும் வரும். கனவிலும் வருனால அவங்களுக்கு கனவுலையும் வருவான். அவங்களுக்கு கனவுலையும் வருவான், நனவுலையும் வருவான், நேர்ல வருவான். யாருக்கு நேர்ல வருவான்னா, யாரெல்லாம் நாய் அடிமை செய்கின்றார்களோ அவர்களுக்கு பெருமான் நேர்ல வருவான். நாய் அடிமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாய் அடிமை அப்படின்னா என்னன்னா, நாய் என்பது தலைவன் ஒருவன் தான். ஒரு தடவை சாப்பாடு போட்டா அவனை மறக்க. ஆமா தானே? நல்ல நாயினா என்ன பண்ணும்?
ஒரு தடவை சாப்பாடு போட்டா தலைவனை மறக்காது. அவன் ஒருத்தன் தான் தலைவன். ஒரு நாளைக்கு ஒரு எஜமானன் தான் இருப்பான், பல எஜமானன் எல்லாம் கிடையாது. அது மாதிரி ஒரே ஒரு எஜமானன் தன்னுடைய நாய் வச்சிருந்தா அதுக்கு பேரு நாயடிமைன்னு அர்த்தம். இன்னொன்னு, தலைவன் எந்த மாறு வேஷத்துல வந்தாலும் என்ன பண்ணிடும்? கண்டுபிடிச்சிரும். சிவபெருமான் எந்த வேடத்துல வந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். அதுதான் நாயடி. அதனாலதான் சொல்றாரு, சிவபெருமான் என்ன வந்தாரா, ஒற்றை சேவகனாக வந்தது தெரியலையா யாருக்கு? மாணிக்கவாசகர். அதனால நாயா இருந்தா கண்டுபிடிச்சிருக்கோம். நான் நாயை விட மோசமானவன், நீ வேஷத்துல வந்தா எனக்கு தெரியல சாமி, அதனால நாயிற்கடையாய் கிடந்த நாயை விட நான் கீழே சாமி, நாயை விட கீழே. அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க, தலைவன் ஒருவன் என்ற பக்தி செய்கின்றவர்களுக்கு சிவபெருமான் கனவிலும் வருவான், நனவிலும் வருவான். தலைவன் ஒருவன் தான், அதுவும் சிவபெருமான் செய்கின்ற பக்தி தான் தீக்கை. அந்த தீக்கை பண்ணாதான் மானத பூசை செய்ய முடியும். அந்த மானத பூசை செஞ்சா பெருமான் வந்தே தீருவான் என்பதைத்தான் தொடங்கணும். அங்கேயே வந்து முடிச்சிட்டோம். ஆக அடியவர்கள் அனைவரும் நாயடிமை பக்தி செய்து நனவிலும் பெருமானுடைய திருக்காட்சியை பெறுவீர்கள் என்று ஆணித்தரமாக சொல்லி இந்த அளவிலே அடியே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஒரு சந்தேகங்கய்யா. ஆணவம் இல்லாம சிவனைவே வணங்கிட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போலாம் இல்லைங்க ஐயா? நான் சொல்றேன், பதில் சொல்றேன். கேட்கணும்னு நினைச்சேன், அம்மா கேட்டுட்டாங்க. ஆமாங்க ஐயா, குலதெய்வ கோயிலுக்கு போலாம் இல்லைங்க ஐயா? ஆனா ஆணவம் இல்லாம நம்ம சிவனையும் நம்ம மனசுல நினைச்சுக்கிறோம், இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போறோம். அதனால ஆமா, நியூட் பண்ணிக்கோங்க. ஆணவம்ங்கிறத அம்மா புரிஞ்சுக்கல. அதாவது சாந்தாமணி அம்மா ஆணவத்தை அது வந்து கோபம், நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறது அப்படிங்கறது தான் ஆணவம் நம்ம நினைச்சுக்கிட்டாங்க. இதுக்கு பதில் நம்ம சொல்லுவோம், நிறைவு செஞ்சிடலாம். ஏன்னா அடியார்கள் போறவங்க போய்க்கலாம், இவங்க இருந்து கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்டுட்டு போட்டோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாரும் வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்கன்னு சொன்னப்பவே அபிஷியலா நம்மளுடைய குழுமம் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க போய்க்கலாம், சொல்லாம போங்க. போறீங்கன்னா ஐயா நான் போயிட்டு வரேன், நீங்க மியூட் பண்ணிட்டு சொல்ல வேண்டாம். இருக்கிற அடியார்கள் இருந்துக்கலாம். கடைசியில நாங்க என்ன பண்ணுவோம், 6 தளந்தோல் பாடுறப்ப அது செகண்ட் அபிஷியல் மீட்டிங், அப்ப பாதி பேர் போயிடலாம். ஆனா அதுக்கப்புறமும் 1/2 மணி நேரம் கும்மி அடிச்சுட்டு போற அடியார்கள் இருக்காங்க. அதனால நாம நம்ம முடிச்சிருவோம். யாருக்கெல்லாம் வேலை இருக்கோ அவங்க எல்லாம் போயிடலாம். ஏன்னா சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, இன்னும் அமர முடியாம போனா நல்லா இருக்காது, முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடலாமே அப்படின்ற எண்ணம் இருக்கு. உங்களுக்காக சொல்றோம். இந்த கேள்விக்கான பதில உங்களுக்கு கேள்விக்கான டைமும் கொடுப்பேன். அப்ப அம்மா கேட்ட கேள்விக்கு பணம் பாய் சொல்லிடலாம், நிறைவு செஞ்சிடலாம். அம்மா நிறைவு பாடம் அமைச்சுவாங்க, யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல நிறைவு பண்ணிடும். அமைச்சுவாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குருவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தாமரையிலே சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. நன்றி. நமக்கு முடிந்தது. அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சாந்தாமணி அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியே மனசுல இருந்ததுன்னு அள்ளி அம்மாவும் கேட்டாங்க. அருமையான கேள்வி. இன்னும் ஒருவருக்கு யாராவது ஒருத்தவங்க கேட்கலாம். ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா, இல்ல ஏதாவது இந்த அமர்வை பற்றி உங்களுக்கு ஏதாவது புரிதல் இருக்கா, ஏதாவது திட்டலாம்? நீங்க போன வாரம் நீ வருவாய் என அப்படிங்கறத ஞாபகப்படுத்த சொன்னீங்க ஐயா, சொல்லிட்டீங்களா ஐயா? டைமே இல்லாத நீங்க ஞாபகப்படுத்துறீங்களே, நீங்க முன்னாடி சொல்லணும்ல. இப்ப டைம் போயிடுச்சு. நான் லேட்டா தான் வந்தேங்க ஐயா, லேட்டா தான் வந்தேன். 9:30 மணிக்கு தாங்க ஐயா நான் வந்து ஜாயின் ஆன, அதனால தெரியலீங்க. சொல்லுங்க, அது சொன்ன அடியார்களுக்கு கொஞ்சம் புரியும், அதுக்காக தான் சொன்னேன். நீ வருவாய் என அப்படிங்கிற படம் யாராவது ஒரு சந்தேகம் மட்டும் ஐயா, ஏன் இந்த மனோன்மணி அம்மா உள்ள இருக்கிறாங்கிறத விளக்கமா சொல்றேன்னு, ஆனா சொல்லல, ஒரே வரியில முடிச்சுட்டீங்க. சரி. இப்போ நல்லா கவனிங்க. இப்ப அம்மா கேட்ட கேள்வி, ஏப்பா ஆணவம்னா முதல்ல ஆணவம் அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு பேஜ் தான் கோபம், நான் தான் பெருசுன்னு நினைக்கிறேன். அதுல ஆணவம்ன்ற புத்தகத்துல நிறைய இருக்கு. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆணவம்னாலே மறைப்பு.
சிவபெருமானை காட்டாத எதுவும் ஆணவம் தான். எனக்கு திருவாசகம் தான் பெருசு, நான் சிவபெருமான்ல எனக்கு பெருசு இல்ல, சிவபெருமான் ஓய்வுல இருக்கிறப்ப திருவாசகம் படிப்பான்னு சிவபெருமானை கீழே இறக்கி திருவாசத்தை மேல தூக்குறோம்னா அப்ப சிவபெருமான அது கூட ஒரு ஆணவம் தான். அதனால ஆணவம் என்பது மறைப்பு தான், மறைப்பு. அது வந்து ஒரு இருள் ஞாபகம். நல்லா கவனிச்சோம் அம்மா சாந்தாமணி அம்மா. ஆணவம் என்பது நான் தாக்கும் ராவணன் இருந்தா பாருங்க, அதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஆணவம் என்பது ஒரு இருட்டு. இருட்டுக்கு எதுதான் மருந்து? ஒளி என்பது மருந்து. அது போல சிவபெருமான் அவன்தான் ஒளி, அவன்தான் மருந்து. சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆனா எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, சிவபெருமான இருக்கப்பட்டுருங்கன்னு சொல்றப்பதான் நிறைய பேர் வருவாங்க. ஏன் நாங்க திருமாலை கும்பிட்டா என்ன, ஏன் நாங்க குலதெய்வத்தை கும்பிட்டா என்ன, ஏன் முழுவதுமா சிவபெருமான கும்பிட்டா என்ன, அது நான் முதல்ல கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்கான பதிலே நான் சொல்றேன். முழுவதுமா சிவபெருமானுக்குள்ள எல்லாரும் அடக்கம்ன்றப்போ, அவன் தான் எல்லாத்துக்கும் தலைவன்றப்போ, காமாட்சி அம்மனை போய் கும்பிட்டுட்டு நான் வந்து ஏகம்பநாதர் கும்பிடாத மாதிரி. சரி, இப்போ குலதெய்வம்னா யாருன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா பாட்டி மாதிரி. புரியுதுங்களா? குலதெய்வம்னா யாரு? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் தான் நம்ம குலதெய்வமா வச்சு வழிபாடு. வேற பெரிய பெரிய விஷயங்கள் இல்ல. குலதெய்வம் என்பது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா பாட்டி, நமக்காக போரிடல ஜெயிச்சவங்க, அந்த மாதிரி வீர சின்னம்மாள், வீரம்மாள், அப்ப இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம வைக்கிறோம். இதெல்லாம் போர்லயோ இதுலயோ பெருசா வந்து நின்னவங்க தான். அதனால நம்ம பாட்டிய சிவபெருமானை கும்பிடுறேன், என் பாட்டியை நான் போய் லீவ்ல போய் பார்க்க கூடாதான்னு கேட்கிற மாதிரி இருக்கு நீங்க கேட்கிற கேள்வி. புரியுதுங்களா? சிவபெருமானை போய் கும்பிடுறேன், லீவ்ல போய் எங்க பாட்டி வீட்டுக்குலாம் நான் அங்க போக கூடாதான்னு கேட்கலாமா? கேட்க கூடாது. என் பாட்டி வீட்டுக்கு நான் போறதுக்கு யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை, நான் கண்டிப்பா போகலாம். ஆனா எங்க பாட்டிய சிவபெருமான் நினைக்க கூடாது. நான் சிவபெருமான் லெவலுக்கு ஏத்தக்கூடாது. எங்க பாட்டி, எங்க ஆத்தா, எங்க அப்பன், என்னுடைய மூதாதையர், எங்க தாத்தன், என் பூட்டன் அப்படின்ற உரிமையில போய் வழிபாடு செய்தால் அதுல தவறு ஏதும் இல்லை. அவர்கள் நம்மளுடைய மூச்சு காத்து, நம்ம எல்லா முன்னோர்களுடைய மூச்சு காத்து அங்க இருக்கு. அதனால குலதெய்வ வழிபாடு என்பது நம்ம ஆட்சி அப்பதான் பெரிய கிழவிய போய் பார்த்துட்டு வர மாதிரி. அவங்கள பாக்குறதுல எந்த தப்பும் கிடையாது, நீங்க எப்பயும் போய் பார்க்கலாம். ஆனா அப்பத்தா கிழவி என்னைக்கு யாருக்கு சமமாகாது? நம்ம அப்பத்தா கிழவி நமக்கு என்ன எப்ப பிடிக்கும், அப்பதான் யாரும் மாத்திக்க முடியாது. எங்க அப்பதான் எனக்கு தான், அது வந்து மாத்திக்க முடியாது. ஆனா சிவபெருமானுக்கு சமமா என் தாய் கூட வர முடியாது, என் தந்தை கூட வர முடியாது. அவருக்கு சமம் அவன் தான். ஆனா அவர்களுடைய வடிவமா தந்தையும் பிதாவும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவர்கள் தெய்வமா வழிபாடு செய்யலாம், இறைவனாக வழிபாடு செய்யக்கூடாது. அதனாலதான் குல தெய்வம். தெய்வம் ஓகே, குல இறைவன் அல்ல. இறைவன் சிவபெருமான் தான். புரிஞ்சதுங்களா? அது தெய்வம். தெய்வம்னா என்ன? அவங்க உயர்நிலையில் இருக்கிறவங்க எல்லாரையும் தெய்வம்னு சொன்னோம். ஆனா இறைவன் யாரு? ஒருத்தன் தான். சிவபெருமானை கும்பிடுறப்போ நம்ம அப்பத்தா கிழவிய பாக்குறதுல தப்பு கிடையாது, நம்ம கூட்டனை போய் பார்த்துட்டு வர்றது தப்பு கிடையாது. இதுல நீங்க குழப்பிக்கவே வேண்டாம். தைரியமா போய் பார்த்து ஆற தழுவி அவர்களுக்கு செய்கின்ற கிரியைகளை செய்து வரலாம், எந்த தப்பும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனா சிவபெருமானுக்கு ஒப்பா யாரையும் நினைச்சிடணும், அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ஒரு கேள்வி. ரெண்டாவது ஜானகி அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க சுவாமி? ஐயா நீ வருவாயன அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொன்னீங்க. அடுத்த வாரம் தான், அது அடுத்த வாரம் தான். சரி அம்மா, அல்லி அம்மா என்ன திரும்ப என்ன கேள்வி? இன்னொரு கேள்வி எதுக்காக இப்படி கேட்டேன்னாங்க ஐயா, எங்க குலதெய்வம் வந்து குலத்து தெய்வத்துக்கு விழா எடுத்து 20 வருஷம் ஆச்சுங்க ஐயா. இந்த வாரம் தான் விழா எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க இப்படி சொன்னே உங்ககிட்ட இதை கேட்கணும். அதுதான் சொல்றேன். இறைவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான். ஆனா இவங்க எல்லாம் நம்ம அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம், தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அதுதான் தப்பு, அது தப்பான்னு சொல்லிருக்கோம். அடியார்கள் திருவடியிலேயே விழுக சொல்றோமே. சரியா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் தைரியமா போய் கும்பிடுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. தைரியமா கும்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அப்பனுக்கு சமமா கிடையாது. இதுல என்ன ஒரு சங்கதினா, எங்க இதுல என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னா, அடியனுடைய குலதெய்வம் வந்து சிவபெருமான் தான். அடியனுடைய குலதெய்வம் ஐயா எங்க குலதெய்வம் சிவபெருமான் தானுங்க ஐயா, எங்க குலதெய்வம் சிவபெருமான் தானுங்க ஐயா. ஆமா ஆமா. இது என்னன்னா, அடியனுடைய குலதெய்வம் வந்து காசி விஸ்வநாதர், அதை வந்து மருவி கழுவநாதர்னு சொல்லுவாங்க. காசி விஸ்வநாதரையே மருவி கழுவநாதர்னு சொல்லுவாங்க. இன்னும் கோவில்ல எந்த சிலையும் இருக்காது, திருவாட்சி மட்டும் இருக்கும். நம்ம தில்லையில எப்படி வெறும் இதை மட்டும் தொங்க விட்டு சாமிய ஆகாய தரிசனம்,
எதுவுமே கோவில் இருக்காது. திருவாச்சி மட்டும் இருக்கும், பச்சை கலர் துணியை தொங்க விட்டுருப்பாங்க, அவ்வளவுதான். இதுதான் இறைவன் அருவுருவமாகத்தான் வழிபாடு. இன்னும் சாமிக்கு உருவம் கிடையாது. காசி விஸ்வநாதருக்கு அங்க உருவம் கிடையாது. அதே மாதிரி பல கோவில்கள் இருக்கு அடியனுடைய இதுல. ஆதிசிவன் கோயில் சொல்லுவாங்க. ஆதிசிவன் கோயிலுக்கு உள்ள ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் எரியும். சிவன் சில எங்க குலதெய்வம் கோயிலே அப்படிதாங்க இருக்கும். ஆமா, அன்னகாமாட்சிவன் ஏகாம்பரேஸ்வரர் பெருமான். ஏகாம்பரேஸ்வரர் வான்வெளியில இருக்கிற மாதிரி கட்டும் கோபுரம் தான், அதுக்குதான் அபிஷேகம். அன்னகாமாட்சிக்கு ஒளி தீபம் மட்டும்தான் ஏற்றுவாங்க, உருவ வழிபாடே கிடையாதுங்க. ஆமா, அப்படி இருக்கு. அதனால அடியனுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம், குலதெய்வம் வேணுமா இல்ல நம்மளுடைய இறைவன் வேணுமான்னு ரெண்டு சண்டை போட தேவையில்லை. ரெண்டுமே ஒன்னா கிடைச்சது நினைச்சு சந்தோஷம். இதுல என்னன்னா ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, ஒரு குலதெய்வம் இருக்கு, வேற ஒரு குலதெய்வம் முருகன் ஆகாது. எங்க மாமா வீட்டு குலதெய்வம் கும்பிட்டா முருகனை கும்பிடக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? முருகனை கும்பிடக்கூடாது. எங்க அப்பா வீட்டு குலதெய்வத்துல முருகனை கும்பிடலாம். நல்லா கவனிங்க. எங்க அம்மா வந்து இங்க எங்க அம்மா முருக பக்தை, அதனால எங்க அம்மா முருகனை கும்பிட தவிர எங்க வீட்டுல முருகன் போட்டா தவிர வேற எந்த போட்டா இருக்காது. எங்க அம்மா முருகன், எங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நீ முருகனுக்கு நம்ம குலதெய்வத்துக்கு ஆகாத சாமியை கும்பிடுற, அதனாலதான் நீ நல்லா இல்ல, உனக்கு ரொம்ப பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுது அப்படின்னு. எங்க அம்மா பாரு, எங்க அம்மா என்ன, அவங்க அம்மா எங்க அம்மா மாதிரிதான் நானும், என்ன ஆனாலும் பரவாயில்ல முருகனை விட மாட்டோம்னு சொல்லி முருகன் அழுவான். முருகா உன்னை கும்பிடுறதுக்கு போய் இப்படி சொல்றாங்களே, நான் என்ன சொல்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஆளா இன்னைக்கு அந்த கூட்டத்திலேயே ஒரு பெரிய ஆளா இருக்கிறாங்க அம்மா. இந்த மாதிரி குலதெய்வத்துக்குள்ள நீங்க இப்ப குலதெய்வத்தை கும்பிட்டா சிவன் ஆகாது அப்படின்னு சொன்னா அந்த குலதெய்வமும் எனக்கு ஆகாது. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? என் குலதெய்வம் சிவபெருமான நிந்திக்க கூடாது. என் குலதெய்வம் சிவ பூசைக்கு தடை செய்யக்கூடாது. பாட்டி வீட்டுக்காரரை திட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரர் கூட எதுவுமே பேசாக்கூடாது. உங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு ஆகனா எங்க வீட்டுக்காரரே வேணான்ட்ட, உன் வீட்டு வாசல் நான் ஏன் வரணும் அப்படின்னு அந்த புள்ள போகாது பாருங்க. அந்த மாதிரி அப்படி மேக்சிமம் யாருக்கு இருக்காது. ஆனா அப்படி கிரிட்டிக்கலான குலதெய்வமும் எங்க இருக்கு. அது வந்து ஒரு கோயில்ல நீங்க கும்பிட்டா முருகனை நீங்க கும்பிடக்கூடாது. முருகன் கோயிலுக்கே போகக்கூடாது. முருகான்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. அப்படி ஒரு குலதெய்வம் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி குலதெய்வத்தை வச்சுக்கிட்டு அதனால எங்க குலதெய்வத்துக்கு சிவபெருமான் ஆகாது, முருகன் ஆகாது, நாங்க கும்பிட மாட்டோம்னு சொன்னா அது தவறு. அந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு தான். எந்த குலதெய்வமும் சிவபெருமானுடைய கட்டளைக்கு கீழே தான் இருப்பாங்க. அதனால நீங்க அவங்கள வழிபாடு செய்யலாம். புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க ஐயா. ஐயா சொல்லுங்கம்மா. குலதெய்வத்தை வழிபட்டா கூடங்க ஐயா, நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்தா கூட சிவபெருமான்கிட்டே போய் வாதாடுவாங்களாங்க. எங்க குழந்தை என்னை வழிபடுறவங்க காப்பாத்தி கொடுங்கன்னு சிவபெருமானுக்கிட்டே வாதாடி நம்மளுக்கு காப்பாத்தியும் கொடுப்பாங்களாங்க ஐயா. குலதெய்வத்தை இது எந்த தியேட்டர்ல ஓடின படம் சொல்றாங்க. நம்மள காப்பாத்துமாங்கய்யா. குலதெய்வம் கூட போய் சிவபெருமான் கிட்ட வாதாடுமாங்கய்யா. இல்ல ஆக மொத்தம் சிவபெருமானுக்கு தெரியாது. சிவபெருமானுக்கு இதுல என்ன சொல்ல வரோம்னா, குலதெய்வத்தை தூக்கி பிடிக்கிறது சிவபெருமான கீழே விட்டுறோம்ல, அந்த மாதிரி பண்ண. அதுக்காக தான் சொன்னேன் திருவாசகம் பெருசுன்னு. திருவாசகம் பெருசுன்னு நிறுத்துங்க அம்மா, கலைச்சல் மியூட் பண்ணிக்கோங்க. திருவாசகம் பெருசுன்னு சிவபெருமான் ஓய்வுல இருக்கிறப்ப திருவாசகம் படிச்சுதான் அவன் கலைப்ப நிக்கிறான்னு சொல்றது மகா பாவம். ஏன்னா சிவபெருமானுக்கு கலைப்பே வராது. நான் திருவாசகத்தை தூக்கி பிடிக்கிறேன்னு சிவபெருமான கீழே போடுறேன், அப்படி பண்ண. அது மாதிரி எங்க குலதெய்வம் சிவபெருமான்கிட்ட பேசினா அப்ப சிவபெருமானுக்கு எல்லாமே தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ அப்படின்னு எல்லா விஷயங்களையும் ஒரு சேர அறிவதனால சிவபெருமானுக்கு என்ன பேருன்னா வாளறிவன் பேரு. சிவபெருமானுக்கு என்ன பேரு? வாளறிவன். நமக்கெல்லாம் வந்த அறிவு என்ன தெரியுமா? நூலறிவு. நமக்கெல்லாம் வந்த அறிவு என்னது? படிச்சாதான் தெரியும். ஆனா சிவபெருமான் படிக்காமலே உணர்றதுனால அவனுக்கு பேர் என்னது? வாளறிவன் பேர். சிவபெருமானுக்கு வாளறிவன் பேர். அதனால யாரும் போய் சொல்ல தேவையில்லை. இல்ல குருக்கள் வந்து இவர் வந்திருக்காரு, இவர் வந்து இந்த ஊர்ல பிறந்திருக்காரு, நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, இவர் வந்து உனக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாதான் சிவபெருமானுக்கு தெரியும்ன்றது கிடையாது. சிவபெருமானுக்கு எல்லாமே எப்பொழுதும் தெரியும். நீங்க அடுத்த பிறவில எப்படி இருக்க போறீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த பிறவி மட்டும் இல்ல, இன்னும் 250 கோடி பிறவிக்கு அப்புறம் நீங்க என்னவா இருப்பீங்க, என்ன டக்கால்ட்டி வேலை பண்ண போறோம், இதுக்கு முன்னாடி என்ன டக்கால்ட்டி பண்ணோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது எல்லாமே நமக்கு நல்லா தெரியும். அதனால இப்ப நான் உங்களுக்கு முடிச்ச உடனே ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை பறக்க விடுங்க. ஏன்னா ஒரு ஏஐ வீடியோ வந்துச்சு, அது ஏஐ வீடியோ.
அதுல அங்காள பரமேஸ்வரி எப்படி வந்தாங்கன்னு ஒரு கருமமான ஒரு ஏஐ வீடியோ இருக்கு. அந்த கருமமான ஏஐ வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். சிவபெருமான எப்படி எல்லாம் இப்படி செவி வழி செய்தியை நம்ப வேண்டான்றதுக்காகத்தான் குலதெய்வத்தை 2ஆ பிரிச்சு சொன்னேன். குலதெய்வத்தை 2ஆ பிரிச்சு சொன்னதுக்கான காரணம், உங்க குலதெய்வம் சிவத்தை மறுக்குதுன்னா குலதெய்வமும் வேண்டான்ற. சிவத்தை மறுக்கிற குலதெய்வம் இல்ல, ஆனா அப்படியும் ஒரு குலதெய்வம் இருக்குன்னா அந்த குலதெய்வம் நமக்கு தேவையில்லை. சிவபெருமான பிடிமண் எடுத்து வச்சு அவனையே குலதெய்வமா எடுத்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதனால சிவபெருமானை மறுப்பது எவராகிலும் நாங்க நிக்க மாட்டோம். அது யாரா வேணா இருங்க, நாங்க நிக்க மாட்டோம். எங்க வீட்டுக்காரரை சொல்லிட்டா நீ எவ்வளவு பெரிய ஆளா ஒரு எங்க வீட்டுக்காரருக்கு தப்புதான் பண்ணுவார். நீ யாரையா சொல்ல வந்தது, நீ யாரு சொல்ல வந்தது, அவர் கூட போக கூடாது, நீ எப்படி சொல்லலாம், கல்யாணம் முடிச்சு வச்சதே நீங்க தான் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி சிவபெருமானை மறுக்கின்ற இடத்துல யாரும் ஒருபொழுதும் நின்றக்கூடாது. அது தெரிஞ்சுக்கோ, புரியுதுங்களா? ஆனா எல்லா குலதெய்வமும் நம்ம அப்பத்தான், நம்ம ஐயா தான். அவங்கள போய் பார்க்கறதுல என்னைக்கும் தவறு. யாராவது இல்ல சிறு தெய்வம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அது கேட்காது. அதெல்லாம் நீங்க போய் வழிபாடு செய்யுங்க, முழு உரிமை உண்டு உங்களுக்கு. அவரு தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். எல்லா இடங்கள்லயும் இருக்கிறவரு சிவபெருமான். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஆமா, மத்த யாரும் இருக்க மாட்டாங்க, மத்த யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா ஏன் உங்க சாமியை தூக்கி சுடுகாட்டுல முடிஞ்சா வச்சு பிரதிஷ்டை பண்ணி காட்டுங்க பாக்கலாம்னு சொல்லுங்க. யாராவது இல்ல துரும்பில இருப்பாங்கன்னா திருமலுக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் பிரகலாதன் அடிச்சு வெளியே வந்தாருனால. சரி, உங்களால தூக்கி எங்க ஏதாவது சுடுகாட்டுல வச்சு பிரதிஷ்டை பண்ணி அவரை அங்க ஒரு கோபுரம் கட்டுங்க பாக்கலாம்னு சொன்னா பண்ண முடியாது. அவங்க பண்ண மாட்டாங்க, அங்க இல்ல அப்படிம்பாங்க. ஆனா நம்ம அப்ப அங்க நடந்து கோயில் சுடுகாடு கொள்பொழித்தோல் நல்லாடைன்னு அவன் இல்லாத இடம். ஆனா திரும்ப திரும்ப குழப்பத்துக்கு வந்தீங்கன்னா நான் என்ன மாதிரி ஒரு சாஃப்டான பார்க்கவே முடியாது. திரும்ப திரும்ப சிவபெருமான தவிர வேற யாரும் இவங்களை பண்ணலாமா, அந்த விஷயத்துக்கு வரவே கூடாது. இப்ப குலதெய்வத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். இனிமே சிவபெருமான் எனக்கு இல்ல, சிவபெருமானுக்கு பதிலா இவங்களை வச்சுக்கலாமான்னு கேள்வி கேட்டாலே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான். இனிமே 100 தடவை நமச்சிவாயம் எழுதிட்டு வந்துருங்கன்னு வேணும். அடுத்த முறை குலதெய்வம் இல்லைங்க ஐயா. ஆமா, ஆனா எங்க நான் சொல்றேன் இல்லையா, மதுரையில ஒரு குலதெய்வம் இருக்குல்லன்னு சொன்னேன். முருகனும் சோமும் ஒண்ணு தானே. முருகனை மறுத்தா எப்படி? இதுல என்ன ஒரு பாடாவதியான கதைன்னா, முருகன் உங்களுக்கு சாட்சி சொன்னானா இவங்க தப்பு பண்ணதுக்கு. அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அத முருகன் ஆமா அவங்க தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டானா அதனால முருகனே ஆகாதான். இது என்ன கதை? முருகன் ஊமையா பிறந்தான்னு ஒரு கதை இருக்கு. இந்த கதையெல்லாம் கேள்விப்படுறப்போ எனக்கு காது நாசமா இருக்கும். இந்த மாதிரி புராண செய்திகள்லாம் மறுப்பேன். இது எங்க இருக்கு? இந்த முருகன் ஊமையா பிறந்திருக்கான்றது கந்த புராணத்திலே வருது, புரியுதுங்களா? கந்த புராணம் ஒரு செய்தியா வருது, அதையே மறுப்பேன். அந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா பேசுற இடத்துல நம்ம நிக்க மாட்டோம். சரி, அதனால புராணங்களை அப்படியே எடுக்கக்கூடாது. திருவாசகத்துடைய ஒரு பொழிப்புரையை நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அப்படியே நான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அதனால ஒரு செய்தி புரிஞ்சுக்கோங்க, சிவனுக்கு மாற்று சிவன் தான், சிவனுக்கு மாற்று எவனும் கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு குழப்பம் வரவே கூடாது. இனிமே இல்ல அங்க பண்ணலாமா இங்க பண்ணலாம் நிக்கணும். சொல்ல போனா எல்லாமே சிவன்றப்ப எனக்கு என்னப்பா, வீட்டுக்கார கல்யாணம் முடிச்ச நல்ல வீட்டுக்காரா இருந்தா எதுக்கு நமக்கு தாத்தா பாட்டி எல்லாமே அவரே இருந்துட்டு போறாரு, அவரையே வணங்கிட்டு போறது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுக்குள்ள நீங்க வந்தா இன்னும் சிறப்பு. அதனால நீங்க சிவபெருமான வழிபாடு செஞ்சா குலதெய்வம் இன்னும் குளிரும். ஆகா, என் பேரன் பேத்தி நல்ல இடத்துல வாக்கப்பட்டிருக்காங்க, நல்ல இடத்துல சந்தோஷமா இருக்காங்க நினைச்சு சந்தோஷப்படுவாங்க அவங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் இல்ல, நீங்க போய் அங்க வந்தா ஏப்பா அங்க இருக்கலாம்லப்பா, ஏப்பா இங்க வந்தா, அது மாதிரி சிவபெருமானுடைய திருவடியை வணங்க குலதெய்வம் குளிரும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு, நமக்குன்னு ஒரு சம்பிரதாயம், நமக்குன்னு ஒரு தொன்மம் இருக்கணும். அதை நாங்க என்னைக்கும் பிரேக் பண்ண தேவையில்லை. இந்த நாள்ல போய் வழிபாடு செய்யணும், இப்படி வழிபாடு செய்யணும், இந்த மாதிரி முறைகள்ல வழிபாடு செய்யணும்ன்ற தொன்மத்தை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்சனால அதை நீங்க கடைபிடிப்பதுல எந்த தவறும் இல்லை. ஆனா சிவனுக்கு சமமா நினைச்சிடக்கூடாதுன்றதை நான் திரும்ப சொல்றேன். இனிமே ஒரு தடவையாவது சிவனுக்கு சமமா வேற யாரு சாமி திருமாலை ஏன் நான் கும்பிடக்கூடாது, திருமால் உண்மைதானா, திருமால் எப்படி சாவாரு, அது நீங்க எப்படி ப்ரூவ் பண்றீங்க, எப்படி திருமால் திரும்ப பறக்கிறாரு, இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு நீங்க இந்த குடும்பத்துல பயணிக்கிறீங்கன்னா, ஒண்ணு நான் சரியான அளவுல உங்களுக்கு சொல்லி தரல, இல்ல அப்படின்னா நான் எனக்கு சொல்லி கொடுக்குற நான் இந்த திருவாசகம் நடத்துறதுக்கு எனக்கு இனி தகுதி இல்லை அப்படிங்கிறதுக்கான பொருள். அதனால இனிமே ஸ்ட்ரிக்ட் ரூலு, நீங்க சிவபெருமானை ஏத்துக்கிறதா இருந்தா, சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் ஏத்துக்கிறதா இருந்தா திருவாசக சிந்தனையில பயணிக்கலாம். இல்ல
சிவபெருமானத்துல எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு, நான் இன்னொருத்தனையும் வச்சுக்கணும், நான் அவங்களையும் நான் வச்சுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற அந்த ஆசிலேஷன் மைண்ட் இருந்தா கூட ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு யாரு தேவையோ அவங்க கிட்டயே இருந்து ரொம்ப காலம் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி உங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு நீங்க திரும்பி பாருங்க. ஒருவேளை நாங்க எல்லாரும் கைலாயம் போயிட்டோம் அப்படின்னா நீங்க திரும்ப அடுத்து பயணிச்சு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாத்துக்கோங்க. ஏன்னா விட்டா பிடிக்க முடியாது. இந்த பஸ்ல ஏறிட்டோம், திரும்ப இறங்கினேன்னா இந்த பஸ் யாருக்காகவும் நிக்காது, இது போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா எந்த ஊருக்கு போறோன்னே தெரியாம இந்த பஸ்ல ஏற வேண்டாம். அதான் சொல்றேன், அது பெரிய ஆபத்து. நான் போறது கைலாயம் தான் அப்படின்ற நினைப்போட இந்த பஸ்ல ஏறுங்க. இதுல இல்ல செகண்ட் தாட் இருக்குன்னா நீங்க ஒரு பிரேக் எடுத்துக்கிறது சால சிறந்தது. 2 பேர் இருந்தாலும் சரியா புரிஞ்சுக்கிட்டு போற ஒரு அமைப்பா இருந்ததுன்னா நல்லதா இருக்கும். அதனால உங்க மனசுல எப்படி இதை ஆணித்தரம் 500 அமர்வாகியும் நான் ஏன் அதை வலிச்சு எடுக்க முடியலன்னு எனக்கு இன்னுமே வருத்தமா இருக்கு. 520 அமர்வாகியும் சிவபெருமான் தான் எல்லாம் முழுமுதற் பொருள்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதை மட்டும் மத்த எல்லாத்தையும் இல்ல கம்மி கம்மி கம்மின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம சொல்லியும் அதை விடாம இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா நீங்க தீக்கை பெறலன்னு அர்த்தம். தீக்கை பெறல அப்படின்னா அதை கடந்து வரவும் முடியும். பட் இந்த குலதெய்வ கேள்வி சரியான கேள்வி, அதுல தவறு இல்லை. குலதெய்வ கேள்வி எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, அதுல எந்த மாற்றம். ஆனா இனிமே மற்றுமோர் தெய்வம் கனவிலும் நனையாதுன்ற அந்த உரைப்புல இருந்தா மாறுங்க, இல்லையா விடை பெற்றுக் கொள்ளலாம், தவறே இல்லை. 3 அடியார்கள் இருந்தாலும் போதும், அருமையா நம்ம அப்படியே அழகா கொண்டு போகலாம். அதனால இந்த உணர்வோட இந்த தீக்கையோட அடியார்கள் எல்லா அமர்வுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி அடியின் அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் பல்காலம் வீழ்ந்து வணங்கி இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, தற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். சிவ அடியார்கள் வெள்ளிக்கிழமை அன்றும் இதே மாதிரி எழுந்தருளி அடியார்கள் தங்களுடைய வருகையை பதிவு செய்யணும், அடியர் காத்திருப்பேன் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை இன்னும் சிறப்பா பார்க்க இருக்கோம். அனைத்து அடியார்களும் உத்தரவு வாங்கிக்கலாம். சுவாமி